அறிஞர், நம்முடைய நாட்டின் சொத்துக்களில் ஒருவர். இப்படிப்பட்ட இந்த பேரறிஞர் குறித்து பேசுகின்ற இந்த நாளில் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை ஜூலை 2012 ஒரு கட்டுரை எழுதியது. அதாவது லார்ஜ் ஹைட்ரான் கொலைடர் சர்ன்ல காட் பார்ட்டிகளை கண்டுபிடித்து விட்டது என்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஹிக்ஸ் போசான்களை பற்றி அவர்கள் எழுதியிருந்தார்கள். அதிலே தி ஃபாதர் ஆஃப் காட் பார்ட்டிகல் என்று எழுதி சத்யேந்திரநாத் போஸை மிக அழகாக அறிமுகம் செய்திருந்தார்கள். இது முதல் தகவல். இரண்டாவது, இன்றைக்கு ஆகஸ்ட் 8 மிக மிக அற்புதமான தினம். இந்த நாளில் நாம் பால் டைராக்கினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். பால் டைராக் போசான்கள் என்று பெயர் வைத்ததில் ஒருவர். அது மட்டுமல்ல, ஃபெர்மியான்ஸுக்கும் போசான்ஸ்களுக்குமான டைராக் ஈக்குவேஷனை வழங்கியவர். தன்னுடைய நோபல் உரையில் போசான்களை பற்றி ஆய்வு செய்கிற எங்களுக்கெல்லாம் நோபல் கிடைக்கிறது, ஆனால் இன்னும் சத்யேந்திரநாத் போஸுக்கு கிடைக்கவில்லையே என்று தன்னுடைய நோபல் உரையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இவற்றையெல்லாம் இப்போது நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். இப்போது நாம் அந்த மாபெரும் அறிஞரினுடைய வாழ்க்கை வரலாறுக்குள் நுழையலாம். உண்மையிலேயே மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏராளமான மாணவர்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நம்முடைய நாட்டினுடைய பெரிய சொத்துக்கள் என்று நாம் கொண்டாட வேண்டியவர்களில் விஞ்ஞானிகள் மிக மிக முக்கியமானவர்கள். இந்த விஞ்ஞானிகளின் வரிசையில் நாம் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலே நாம் கொண்டாட வேண்டிய ஒரு மா மனிதர் சத்யேந்திரநாத் போஸ் என்கிற இவர். 1894 நம்முடைய ஆங்கில புத்தாண்டு தினத்தன்று ஜனவரி 1 கொல்கத்தாவிலே அருகில் இருக்கிற நாடியா என்கின்ற ஒரு மாவட்டத்தில் பாரா ஜகுலியா என்கிற ஒரு கிராமத்தில் அவர் பிறந்தார். அவருடைய தந்தை சுரேந்திரநாத் போஸ் அந்த நாட்களில் இந்திய ரயில்வேயில் பணியாற்றி கொண்டிருந்தார். இவர்தான் முதல் பையன் சத்யேந்திரநாத் போஸ். அதன் பிறகு பிறந்தவர்கள் 6 சகோதரிகள். இவர் எல்லாரையும் சேர்த்து 7 பேர் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு பள்ளியில் ஆரம்பத்தில் அவர் சேர்க்கப்பட்டார். வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு பள்ளியில் ஆரம்பத்தில் அவர் சேர்க்கப்பட்டார். பின் நாட்களில் இருக்கிற சத்யேந்திரநாத் போஸினுடைய புகைப்படத்தை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சத்யேந்திரநாத் போஸ் என்கிற அந்த மா மனிதரினுடைய படங்கள் வரிசையாக உங்களுக்கு காட்டப்படும். அவற்றை பார்த்து கொண்டே நீங்கள் என் உரையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உரையை கேட்டு அதில் குறிப்பெடுப்பவர்கள் தயவு செய்து சத்தம் போடாமல் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பின்னால் திரும்ப நீங்க அந்த இடத்துல ஏதோ ஒன்று சொன்னீங்க சார், அதை விட்டுட்டோம் என்று சொல்லக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அருகில் இருக்கிற ஒரு பள்ளியில் தான் முதலில் அவர் சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு முழு குடும்பமும் கோபாகான் என்கிற ஒரு ஊருக்கு மாறி போனது. இந்த கோபாகான்கிற ஊருக்கு அவருடைய தந்தை இந்தியன் ரயில்வேஸால டிரான்ஸ்பர் செய்யப்பட்டார். அப்படி டிரான்ஸ்பர் ஆனப்போ அவங்க அங்க போயிட்டாங்க. அந்த ஊர்ல பிரம்ம சமாஜம் நியூ இந்தியன் ஸ்கூல் என்று ஒரு பள்ளியை நடத்தியது. அங்க திரும்ப அவரை சேர்த்தார்கள். கணக்குல மட்டும் எப்பவுமே 100/100. ஒருபோதும் ஒரு மார்க் கூட கணக்கில் குறைவதற்கு அவர் ஒருபோதும் அனுமதித்தது கிடையாது. அப்படி ஒரு அருமையான ஒரு ஜீனியஸ் ஸ்டூடெண்டாகத்தான் அவர் இருந்தார். சச் எ ஜீனியஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். கடைசி ஆண்டு அவர் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது ஹிந்து ஹைஸ்கூல் கல்கத்தாவிலிருந்து தலைமை ஆசிரியரே நேரில் வந்து, எங்கள்கிட்ட மேக்ஸ்ல மார்க் வாங்குற பையன் இல்லை, உங்க ஸ்கூல்ல இருந்து அந்த பையனை அனுப்புங்க என்று கேட்டு நியூ இந்தியன் பள்ளியிலிருந்து சத்யேந்திரநாத் போஸை தன் ஸ்கூலுக்கு அழைத்து சென்றார் என்று வரலாறு சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் நிகழ்வு நடந்த பிறகு இந்து ஹைஸ்கூல்ல போய் அவர் எழுதுறாரு. அப்போ ஒரு மேக்ஸ் எக்ஸாம்ல ஒரு அழகான சம்பவம் சொல்றேன். மேக்ஸ் எக்ஸாம் பேப்பரை எல்லாருக்கும் கொடுத்தாரு மேக்ஸ் டீச்சரு. இவருக்கு மட்டும் 100க்கு 110 மார்க் போட்டிருந்தாரு. அது போஸ் அப்படி புன்னகைத்து கொண்டே வாங்கி கொண்டார். அப்போ போஸ் சின்ன பையன். அந்த சின்ன பையனாக அவருடைய போட்டோவை நான் போட்டிருக்கிறேன். அது அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு இது இந்த புகைப்படத்தில் அவரை பற்றின அறிமுகத்தோடு அவர் இருக்கிறார். இப்போ 110 மார்க் ஏன் போட்டாருன்ட்டு தலைமை ஆசிரியர் அழைத்து அந்த மேக்ஸ் டீச்சர் கேட்டப்போ, சார்
ஒரு 8 கணக்குக்கு சார் இவரு மேக்ஸ் போட்டுடுறாரு. 3 மெத்தட்ல திரும்ப திரும்ப ஆன்சர் கொண்டு வந்துட்டார் சார். ஒரு தடவை போட்டாரு, 2 தடவை போட்டிருக்காரு, 3 தடவை போட்டிருக்காரு 8 கணக்க. அந்த 8 கணக்க 3 முறை போட்டதுல 3ம் வெவ்வேறு மெத்தட்ல போட்டு கொடுத்திருக்கிறார். இவரை எப்படியாவது பாராட்ட வேண்டும் என்றுதான் நான் 110 மார்க் கொடுத்தேன் என்று அந்த ஆசிரியர் சொன்னாராம். அந்த ஆண்டு 1909 மெட்ரிகுலேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறார். த 5th ஆர்டர் ஆஃப் மெரிட் என்கின்ற ஒரு பெரிய மெரிட்டோடு அதை பாஸ் பண்றாரு. அதை முடித்ததும் அந்த காலத்துல எப்படின்னா 10th முடிச்சதும் 2 வருஷம் இன்டர்மீடியட் படிக்க வேண்டும், அதுக்கப்புறம் 2 வருஷம் பிஏ படிக்க வேண்டும். அப்போ இன்டர்மீடியட்ல போய் அவர் ஜாயின் பண்றாரு. பிரசிடென்சி காலேஜ்ல அவருக்கு இடம் கிடைக்கிறது. இன்டர்மீடியட் ஜாயின் பண்ற அந்த காலகட்டத்தை பற்றி அவருடைய நண்பர் மெக்னாட் சாகா நிறைய எழுதியிருக்கிறார். மெக்னாட் சாகா இன்னொரு மிகப்பெரிய விஞ்ஞானி, அவரை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த மாபெரும் விஞ்ஞானி மெக்னாட் சாகாவும் இவருமாக இணைந்து எங்கே பார்த்தாலும் சுற்ற தொடங்கினார்கள், பாலிய சிநேகிதர்களாக. அந்த நாட்களை பற்றி சொல்கிற பொழுது என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம சத்யேந்திரநாத் போஸ் அவர்களுக்கு கண் பார்வையில பயங்கர பிரச்சனை. பெரிய சோடா புட்டி கண்ணாடி தான் போட்டு கொண்டிருந்தார். அதனால கண்ணை மூடிக்கிட்டு கணக்கு போடுவார். அவர் மனக்கணக்கில் பயங்கரமான ஆளா இருந்தார். இதற்காக அப்பா வந்து அவர் கூட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். வீட்டுல உட்காந்துக்கிட்டு 2 பேரும் மணிக்கணக்குல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க மனக்கணக்குகள் போட்டுக்கொண்டே இருப்பார். இப்போது கூட வீடுகளில் நாம் மனக்கணக்கு போட வேண்டும். குறிப்பா தாத்தா பாட்டியோடு அளவலாகும் பொழுது வீட்டுல பெரியவர்களோடு நாம மனக்கணக்குகள் நிறைய போட்டுக்கொண்டே போகலாம். அப்படித்தான் மனக்கணக்கோடு நாம் வாழ முடியும். கணக்கோடு வாழ 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 அறிவியல் நமக்கு படிந்து வரும், பழகும். இப்படித்தான் நாம் அதை பார்க்கிறோம். இதுல அதன் இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த படித்து கொண்டிருக்கும் பொழுதே அவர் மேக்ஸ்ல ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி விட்டார். ஆனா அந்த ஆய்வு கட்டுரை எதுலையுமே வெளிவரல. அதனால இவர் என்ன பண்ணாரு, அந்த ஆய்வு கட்டுரையை 10 நகல் எடுத்தார். பாருங்க, மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு இன்டர்மீடியட் படிக்கும் பொழுது இப்படித்தான் இருந்தார் மதிப்பிற்குரிய நம்முடைய போஸ் அவர்கள். இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு அழகான ஒரு விஷயம் நடந்தது. இன்டர்மீடியட்ல இவர் ஒரு பேப்பர் எடுத்துட்டாரு, மேக்ஸ் பேப்பர். அப்பயே ஆய்வு கட்டுரை எழுதி விட்டார். அப்போ பாருங்க எவ்வளவு பெரிய அதிசயம் இது. ஆனா அது எதுலையுமே வெளியிட முடியல. அப்படின்னா என்னன்னு தெரியல. அவருக்கு 10 நகல் எடுத்தாராம். நகல் எடுத்து 10 மனிதர்களிடம் சென்று அவர் அங்கு அந்த பேப்பரை 10 பேரை படிக்க வைக்கிறார். அப்படி அந்த பேப்பர்ஸ்ல படித்தவர்களில் ஒருவர் மிக அழகாக அந்த பேப்பரை பத்தி கமெண்ட்டும் எழுதி கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் பிஏ ஜாயின் பண்றாரு. பிஏ ஜாயின் பண்ற அந்த காலகட்டம் மிக முக்கியமானது. அவர் கணிதம் தான் அப்போதும் படிக்கிறார். சயின்ஸ் வந்து அவருக்கு ஒரு அலைடு சப்ஜெக்டாக இருக்கிறார். பிரசிடென்சி காலேஜில் தான் படிக்கிறார். அங்க அவருக்கு அழகான ஆசிரியர்கள் கிடைத்தார்கள். ஜெகதீஷ் சந்திர போஸ் ஒரு ஆசிரியர், எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நம்முடைய பிரஃபுல்ல சந்திர ரே ஒரு ஆசிரியர். அதே மாதிரி சாரதா தாஸ் என்று அந்த காலத்தில் அற்புதமான ஒரு அறிஞர் இருந்தார். அவர்லாம் இவருக்கு டீச்சர். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மனிதர்கள் ஆசிரியர்கள். அப்போ போஸோட மிகப்பெரிய ஃப்ரெண்டு அப்பயும் மெக்னாட் சாகா தான். ஆனா ஃப்ரெண்டுனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம இப்போ ஃப்ரெண்டுனா என்ன நினைக்கிறோம்னா கூட சேர்ந்து படிக்கிறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, அப்புறம் வந்து ஏமாற்றுவதிலிருந்து எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் துணை போறது. அப்படி கிடையாது. இருவரும் கடுமையான போட்டியாளர்கள். நல்லா நான் வச்சுக்க. ஒரு சிறந்த நண்பன் யார் தெரியுங்களா? உங்களுக்கு மிக சரியான போட்டியாக இருந்து உங்களை பெரிய அளவுக்கு வர வைக்கிறோம் தான். அவன் செய்ய 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 உங்களுக்கு கடுப்பாய் நீங்க அதை விட அதிகமா செய்யணும், அதை விட அதிகமா செய்யணும் என்று வெறித்தனமாக இறங்குவதுதான் உண்மையான நட்பு. இதுல 2 பேரையும் நம்ம வரலாற்று சிறப்புமிக்க அறிவியல் நட்பாளர்களாக பார்க்கிறோம். 2 பேரும் போட்டி போட்டு கொண்டு படிப்பார்கள். என்ன படிப்பாங்க? தன்னுடைய பாட புத்தகத்துக்கு வெளியில எவ்வளவு படிக்கிறோம், எவ்வளவு புஸ்தகம் படிக்கிறோங்கிறதுல 2 பேருக்கும் போட்டி. கடுமையான அந்த போட்டியில் மிக மிக தெளிவாக அப்போ பிஏ ஃபைனல் இயர் எழுதுகிறார்கள். அப்ளைடு மேத்ஸ் என்பதுதான் அவங்களுடைய சப்ஜெக்ட். மிக்சடு மேத்தமெட்டிக்ஸ் என்று பிஎஸ்சி. அந்த பிஎஸ்சியில 2 பேருக்கும் கடுமையான போட்டியில போஸ் முதல் மதிப்பெண் பெற்றார். அங்க சாகா 2வது மதிப்பெண், 2வது ரேங்கா வந்தார். போஸ் ஃபர்ஸ்ட், சாகா செகண்ட். இப்போ இந்த நிலைமையில நாம வந்து அவருடைய எம்எஸ்சி பயணத்தை பார்க்கிறோம். எம்எஸ்சி பயணத்துல அவர் வந்து ஈடுபட வேண்டும்.
இப்படிப்பட்ட பயணத்தின் பொழுது அவர் திரும்ப அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸை எடுத்து எம்எஸ்சி படிக்கிறார். எம்எஸ்சி அவர் கொல்கத்தா பல்கலைக்கழகம் போய்விட்டார், அங்கதான் படிக்கிறார். எம்எஸ்சி படிக்கிற அந்த பிஎஸ்சிக்கும் எம்எஸ்சிக்கும் நடுவில் அவர் உஷாபடி என்கிற ஒரு அம்மையாரை திருமணம் செய்து கொண்டார். இது அந்த காலகட்டத்தில் நடக்கிற ஒரு விஷயம். கல்லூரியில் அவர் எம்எஸ்சியும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சாகாவும் அவரும் தான் மிகப்பெரிய ஒரு தோழமை. அதுல எம்எஸ்சியில் அவர் வாங்கின மார்க் இருக்கு பாருங்க, டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்க. 98, 85, 100, 89, 88, 94, 98, 84, 736 out of 800 அவருடைய டோட்டல். இன்னி வரைக்கும் அந்த கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் யாருமே இந்த டோட்டல் எம்எஸ்சியில் இன்னி வரைக்கும் வாங்கல என்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அந்த அதிசயத்தை அவர் சாதித்து காட்டினார். அங்கேயும் செகண்ட் ரேங்க் மெக்னாட் சாகா. அவர் வாங்கின மார்க்கே இன்னும் யாரும் வாங்கல. அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின மார்க்கை நீங்க வாங்க முடியும். அதில் தேர்டு பேப்பர்ல 100 out of 100, அதுதான் மிக்சடு மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர். அவர் எப்பவுமே மேக்ஸ்ல 100 தான், அதில் மாற்றம் இல்லை. இந்த மிக 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 அழகான இந்த மதிப்பெண் என்பது 1915 அவருக்கு வழங்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மிக்சட் மேத்தமெட்டிக்ஸ்ல அவர் எம்எஸ்சி முடித்த கையோடு இந்த அசுதோஷ் முகர்ஜி என்கின்ற அந்த மாமனிதர் அவரையும் சாகாவையும் அழைத்து 2 பேரையும் ஒரு பல்கலைக்கழகத்துல 2 பேரையுமே மேக்ஸ் விரிவுரையாளர்களாக மாற்றுகிறார். யார் இந்த அசுதோஷ் முகர்ஜி? நம்ம அதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னாக்க நாம் ஆரம்பத்தில் பார்த்த ஜேசி போஸ்ல இருந்து தொடங்கி இப்போது நாம் பார்க்கும் சத்யேந்திரநாத் போஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அசுதோஷ் முகர்ஜி ஒரு பெரிய ஒரு இயங்கு சக்தியாக இருந்திருக்கிறார். இந்த அசுதோஷ் முகர்ஜி உண்மையில் ஒரு லாயர். அவரை பத்தி ஒரு சின்ன குறிப்பு சொல்லிட்டு நம்ம தொடருவோம். அவர் ஒரு லாயர். ஹி வாஸ் ட்ரெயின் டு பி எ லாயர். இன்னும் சொல்ல போனா கரைத்து குடித்து பிரிட்டிஷ்காரங்களுக்கே விளக்கம் சொன்ன பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அவரை ஜட்ஜ் ஆகிட்டாங்க சின்ன வயசுலயே. ஆனா அவர் என்னன்னாக்க மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் மிக அதிகமாக அவர் நாட்டம் கொண்டிருந்தார், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். அதனால அவர் என்ன பண்ணுவார்னா, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற பகல் நேர பொழுதை தவிர ஈவினிங் டைம்ல பூரா மேக்ஸும் சயின்ஸும் லெக்சர் எடுக்கிறதுக்கு வந்துருவார். ஏராளமான லெக்சர்ஸ் அவர் எடுத்திருக்காரு கல்கட்டா யூனிவர்சிட்டியில. ஒரு கட்டத்துல கல்கட்டா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலராகவே அவர் ஆகிட்டாங்க, வேற வழி இல்லை, ஏன்னா நிறைய கொடுத்துட்டீங்க. அப்ப கல்கட்டா யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி நீங்க எழுதலாம், ஆனா அங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது சயின்ஸ். ஏன்னா வெள்ளைக்காரங்க அதை வராமையே பார்த்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அங்க அறிவியலை கொண்டு வந்தவர் அசுதோஷ் முகர்ஜி. அறிவியலுக்காக ஒரு புது சிலபஸை உருவாக்குறாரு. டொனேஷன்லாம் கலெக்ட் பண்ணி பாலிட் ப்ரொஃபசர் பிசிக்ஸா ராமனையும் பாலிட் ப்ரொஃபசர் கெமிஸ்ட்ரியா பிசி ரேவையும் ஆக்கியவர். இன்னும் கொஞ்சம் டொனேஷன் வாங்கி டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல முதல்ல சாகாவையும் போஸையும் நுழைத்தார். அசுதோஷ் முகர்ஜி இன்வென்டட் அப்படின்னு போட்டு வரலாற்றில் ராமனை அவர் தான் கண்டுபிடித்தார், போஸை அவர் தான் கண்டுபிடித்தார், சாகாவையும் அவர் தான் கண்டுபிடித்தார் என்று பொதுவாக அவரை பற்றி சொல்வார்கள். இப்போ நம்ம திரும்ப 1915க்கு போயிடலாம். 1915 அவரை கூட்டு முதல்ல மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அவருக்கு மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்றவர்களோட கம்பேர் பண்ணா இவர் எங்கேயோ இருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரை சமாளிக்கிறது. அதனால தூக்கி இவரையும் சாகாவையும் அசுதோஷ் முகர்ஜி பிசிக்ஸ்ல போட்டார். மேக்ஸுக்கும் பிசிக்ஸ் நடுவில் ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கு. கணிதம் சொல்வதை பிசிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும், பிசிக்ஸ் சொல்வதை கணிதம் நிரூபித்துக் கொண்டிருக்கும். இது ரெண்டும் ரொம்ப கிட்ட இருக்கிற சப்ஜெக்ட்ஸ். அதனால அவர்களால் இருக்க முடியுது. இப்போ ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். 1905 தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை ஐன்ஸ்டீன் வெளியிட்டு விட்டார். அதுக்கப்புறம் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி 15ல வருது. அதுக்கப்புறம் அது ரிலேட்டிவிட்டியை எப்படி அங்க பெண்டிங் ஆஃப் லைட் பற்றி சொல்கிறார். சூரிய ஒளி கூட பாத்தீங்கன்னாக்கா மிக அதிகமான ஒரு ஈர்ப்பு விசையை சூரியன் கொண்டிருக்கிறது. இதனால நம்ம பார்க்கிற நட்சத்திரம் அங்க இல்ல, சூரியன் இருப்பதால் ஒளி கூட வளைந்து விடும், ஏனென்றால் அதனுடைய ஈர்ப்பு விசை மிக அதிகம் என்று ஐன்ஸ்டீன் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே பெண்டிங் ஆஃப் லைட் பாசிபிளா என்ற ஒரு கேள்வி இருந்த பொழுது அதனை 1919 நிரூபித்தார்கள். அப்போ அந்த சூரிய கிரகணத்தை வைத்து நிரூபித்தாங்க. ஏன் சூரிய கிரகணத்தை வைத்து நிரூபிக்க வேண்டும்? ஏன்னா நீங்க பகல்ல தான் அதை நீங்க சூரியனை பார்க்க முடியும், நைட்டு பார்க்க முடியாது. அப்படி பகல்ல சூரியனை டெலஸ்கோப்ல பாத்தீங்கன்னா கண்ணு போச்சு. அதனால அது ஆராய்ச்சியும் பண்ண முடியாது. எப்ப பண்ண முடியும்னா உண்மையிலேயே சூரிய கிரகணத்தின் போது
சூரியனை அந்த சந்திரன் மறைக்கின்ற அந்த டைம்ல, அந்த குறுகிய நேரத்தில் அந்த டைம்ல நீங்க அதை ஸ்டடி பண்ணலாம். அப்படி ஸ்டடி பண்ணி உண்மையிலேயே ஒளி வளைகிறது, ஐன்ஸ்டீன் சொன்னது உண்மைதான் என்று கண்டுபிடித்தார். அப்போ இந்தியால கொல்கத்தா தான் ராய்ட்டர் நிறுவனம் இருந்தது, செய்தி நிறுவனம். அவங்க வந்து இந்த செய்தியை வெளியிடுவதற்காக மெக்னாட் சாகாவையும் சத்யேந்திரநாத் போஸையும் அணுகி இது குறித்து எழுதி கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சாகா அழகான ஒரு கட்டுரையை அந்த இதழுக்காக எழுதி கொடுத்தார். அந்த இடத்தில் அந்த சாகாவும் இவருமாக இணைந்து பணியாற்றிய பொழுது ரிலேட்டிவிட்டி தியரியவே மொழிபெயர்த்து விடலாமா என்று இருவரும் பேசுகிறார்கள். ஏன்னா 2 பேருக்குமே ஜெர்மன் மொழி தெரியும். ஜெர்மன் மொழியை தன்னுடைய இன்டர்மீடியட் காலத்தில் தரோவாக படித்தார் நம்முடைய மாமனிதர் போஸ் அவர்கள். அதோட பிரெஞ்சையும் படித்தார். பிரெஞ்சு, ஜெர்மன், இங்கிலீஷ் இந்த 3 மொழி தெரியும். ஏற்கனவே வங்காள மொழியை அவர் வாசிக்க கற்றிருந்தார். இதற்கு நடுவில் ஒரு இந்தி ஆசிரியரை கொண்டு அவர் கொஞ்சம் முன்ன பின்ன இந்தியை வாசிப்பதற்கு கற்க தொடங்கினார். இதுதான் போஸனுடைய தேடல். நாம் தேடலோடு இருக்க வேண்டும். மேலும் மேலும் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்பதில் நாம் விரிவாக்கி கொண்டே செல்ல வேண்டும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரிலேட்டிவிட்டி தியரியை ஃபுல்லா மொழிபெயர்த்து முடிச்சிட்டாங்க. ஐன்ஸ்டீனுடைய ஜெர்மன் பேப்பரை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்துட்டாங்க. சார் அஸ்டோஸ் முகர்ச்சி இங்க கொடுங்க, நான் அதை வெளியிடுகிறேன் என்று சொல்கிறார். இது மெக்னாட் சாகாவை பற்றி வரும்போதே நாம் பார்த்தோம். ஆனால் வெள்ளையர்கள் அதை வெளியிட விடவில்லை. இங்கிலீஷ்ல வெளியிடணும்னா நாங்க முதல்ல வெளியிடணும் என்பது வெள்ளையர்களுடைய திட்டம். எனவே அது மறுக்கப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட பர்மிஷன் வாங்காம நீங்க அப்போ ஒரு புக்கு போட முடியாது. எனவே அது மறுக்கப்பட்டது. அது மறுக்கப்பட்டதால் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணாரு நம்முடைய மரியாதைக்குரிய சத்யேந்திரநாத் போஸ். இங்க பாருங்க அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. சத்யேந்திரநாத் போஸ் வந்து அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாரு, ஒரு அழகான ஒரு லெட்டர் ஒன்று ஐன்ஸ்டீனுக்கு எழுதிட்டார். ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவர் வேலை பார்த்த அந்த பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் அப்படின்னு போட்டு இந்த போட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டார். போய் சேருதா இல்லையாங்கிறது அப்புறம். அந்த லெட்டர்ல வந்து இந்த மாதிரி நாங்கள் இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்திருக்கோம்ப்பா, புஸ்தகமா போட போறோம், உங்களோட அனுமதி வேணும்னு கேட்டு எழுதிட்டார். உடனே ஐன்ஸ்டீன் வந்து பதில் எழுதிட்டாரு. அது பதில் இவங்களுக்கு வந்து சேர்றதுக்கு 20 நாள் ஆயிடுச்சு. ஒரு போஸ்ட் கார்டில் நோ ப்ராப்ளம், இஃப் யூ வாண்ட் ஐ எம் கிவிங் யூ பர்மிஷன் டு டூ இட் நீட்டர். அதை கொண்டு போய் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட காமிச்சான். அவன் ஆடி போயிட்டான். அப்படியே ஐயோ என்னப்பா இது அப்படின்ட்டு அந்த புத்தகம் வெளிவந்தது. அப்போ உள்ள நுழைந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாகா அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்குள்ள நுழைகிறார். 1918 20க்குள்ள மெக்னாட் சாகாவும் எஸ்என் போஸும் இணைந்து 8 பேப்பர்ஸ் எழுதினார்கள். அந்த ஆய்வு கட்டுரை எழுதுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம். நீங்கள் எந்த வகுப்பு மாணவராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் என்ன அறிவியல் உங்களை பாதிக்கிறதோ அதை நீங்கள் ஒரு ஆய்வு கட்டுரையாக எழுதி பழக வேண்டும். இதுதான் நாம் அறிவியல் பலகைக்கு வந்ததனுடைய ஒரு பெரிய விஷயம். நல்லது நடக்கணும்னா வெறும் சர்டிபிகேட் அல்ல, இங்கு வந்து நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆய்வு கட்டுரை எழுத பழக வேண்டும். ஒரு முன்னுரை இருக்கணும், ஆய்வு கட்டுரையை முழுமையா எழுதணும். 8 ஆய்வு கட்டுரைகளை தியரிட்டிக்கல் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சாகாவோடு இணைந்து எஸ்என் போஸ் அந்த காலகட்டத்தில் எழுதினார். 1920 டாக்கால வந்து பல்கலைக்கழகத்தை நிறுவினார்கள். அப்ப இந்தியாவோட தான் அது இருந்தது. டாக்கா பல்கலைக்கழகத்தில் பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு என்று போஸை அழைத்தார்கள். அஸ்டோஸ் முகர்ஜி எப்பா கொஞ்சம் போய் ஜாயின் பண்ணிக்கோ என்று சொன்னார். அங்க ரீடர் பதவி கொடுத்தார். அவர் சரி பரவாயில்லன்னு ஏற்றுக்கொண்டார். ஒரு பல்கலைக்கழகத்துல ஒண்ணுமே இல்லை, நம் நாட்டுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தில் தன்னுடைய விரிவுரையாளர் பதவியை விட்டுட்டு ரீடர் பதவிக்கு அவர் போனார். அங்க போய் அவரு ரீடர் பதவி ஈடுபட்டு அங்க வந்து அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஒர்க் பண்ற அந்த காலகட்டத்துல தான் அவர் வந்து டீச்சிங் பிளஸ் ரீடர் என்கிற அந்த கான்செப்ட்ஸ்குள்ள இருந்தார். அங்க வந்து ஹெச்ஓடியாக பிசிக்ஸ்ல இருந்தவர் ஒரு வெள்ளைக்காரர். அவர் பேரு ஜென்கின்ஸ். இவர் வந்து போஸுக்கு பல பிரச்சனைகள் கொடுத்தவர். அதே மாதிரி அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் ஹெர்டாக், அவரும் ஒரு வெள்ளைக்காரர். டாக்டர் ஹெர்டாக் வந்து போஸோட கொஞ்சம் சப்போர்ட்டரா தான் இருந்தாரு. ஏன்னா போஸ் வந்து அங்க போன உடனே அங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, அந்த இடத்திலிருந்து அந்த பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே அவர் உருவாக்குறார். அப்படி உருவாக்குகின்ற அந்த காலகட்டத்துல 1923 மெக்னாட் சாகா வந்து அவரை சந்திக்க போறாரு. ஜாலியா டாக்கா பக்கத்துல தான் சாகாவோட ஊரு. 2 பேருமா சேர்ந்து சாகால ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க பொழுது அப்போது எஸ்என் போஸ் சொன்னார், இப்பதான் எஸ்என் போஸோட சயின்ஸ்குள்ள நம்ம நுழையிறோம், இதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய சயின்ஸ் பேச போகிறோம், அப்புறம் தான் திரும்ப எஸ்என் போஸ் கதைக்கு வருவோம், எப்பவுமே இப்படித்தான் நடக்கும்.
இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சாகா அவர் 2 பேர் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், போஸ் இந்த பிளாங்க்ஸினுடைய லா ஆஃப் தெர்மோ ரேடியேஷனை மாணவர்களுக்கு நடத்துவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. ஏனென்றால் ஹைசன்பர்கினுடைய அன்சர்டனிட்டி பிரின்சிபல் வந்த பிறகு மேக்ஸ் பிளாங்கினுடைய இந்த ஃபார்முலா நிக்குமா நிக்காதானே தெரியல அப்படின்னு பேச ஆரம்பிச்சார். அப்போ பாலி என்கிற ஒரு மாமனிதர் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் லேட்டஸ்ட், இது உங்களுக்கு தெரியுமா என்று சாகா பேச தொடங்கினார். 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த நாள் 2-3 நாள் கழித்து யூனிவர்சிட்டி தன் மாணவர்களுக்கு டாக்கால தியரி ஆஃப் ரேடியேஷனை பற்றி அவர் கிளாஸ் எடுக்க தொடங்கினார். போஸ் போர்டுல வரலாற்று சிறப்பு மிக்க அந்த வகுப்பை அவர் நடத்தினார். அந்த வகுப்பின் போது அவர் கண்டறிந்ததுதான் போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிற அற்புதமான அந்த விஷயம். இந்த போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள நாம் நுழைகின்றோம். போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸால் ஐன்ஸ்டீன் எப்படி கவரப்பட்டார், இருவருமாக இணைந்து எப்படி அதை செயல்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். தன்னுடைய பாடம் நடத்திய அந்த காலகட்டத்தில் அவர் வந்து என்ன பண்ணார் சொன்னா, அல்ட்ரா வயலட் கேட்டாஸ்ட்ரோஃபி என்கிற ஒரு பாடத்தில் போஸ் டிரைவ்டு அண்ட் ப்ரூவ்டு நிரூபித்தார். என்ன நிரூபித்தார்னா, கான்டெம்பரரி தியரி, அப்போது இருந்த அந்த அந்த ரேடியேஷன் பற்றிய மாக்ஸ் பிளாங்கினுடைய தியரி ஒரு போதாமையோடு இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு நாம் போட்டான்களை விளக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு விஷயத்த போர்டுல பண்ணிட்டார். பண்ணிட்டு அவர் வந்து நேரா வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் லீவ் போடுறாரு. லீவ் போட்டு உட்கார்ந்து அந்த பேப்பரை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இடம் மிக மிக முக்கியம். அப்பதான் அவருடைய மிக மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க அந்த பேப்பர் உருவாகிறது. அந்த பேப்பர் வந்து மாக்ஸ் பிளாங்க்ஸ் குவாண்டம் ரேடியேஷன் லா வித்தவுட் தி ரெஃபரன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்கிற அந்த பேப்பர். ஏன் கிளாசிக்கல் பிசிக்ஸ் வேண்டாம், கிளாசிக்கல் பிசிக்ஸ் இப்ப இருக்கிற அந்த இயற்பியல் இல்லாமல் மாக்ஸ் பிளாங்கினுடைய ரேடியேஷன் லாவை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் அந்த பேப்பர். இப்போ பொசிஷன் தான் பிரச்சனை என்று ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வரலாற்றின் பக்கம் செல்ல வேண்டியிருக்கிறது. வரலாற்றிலே ஒரு இடம் மிக மிக முக்கியம். ஒளி துகளா அல்லது அலையா என்று 2 பக்கங்களையும் அலசி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். கிர்காஃப் என்கின்ற ஒரு மாமனிதரிடமிருந்து விஷயம் தொடங்குகிறது 1860. இப்போ கொஞ்ச நேரம் நம்ம சயின்ஸ் பேச போறோம். யாருக்காவது இந்த சயின்ஸ் கோர் சயின்ஸ் பேசுறதுல சிக்கல் இருந்தால் நீங்க மியூட் போட்டுவிட்டு நீங்க மாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு கூட வாங்க. சாரி, 5 நிமிஷம் கண்டிப்பா அதை பேசாம நம்ம தொடர முடியாது. இப்போ கிர்காஃப் 1860 அழகாக ஒரு விஷயத்தை முன்வைத்தார். என்ன முன்வைத்தார்னா, நம்முடைய நிறமாலையை நாம் கணித வரையறைக்கு உட்படுத்த முடியும் என்று நிரூபித்தார். இப்போ யூ கேன் அனலைஸ் தி ஸ்பெக்ட்ரா லைன்ஸ் குவான்டிடேட்டிவ்லி என்பதுதான் விஷயம். உடனே இங்கிலாந்துல ஆசிரியராக இருந்த பால்மர் என்ன பண்றாருனாக்க, ஹைட்ரஜன் அணுக்களுக்கு அதை பொருத்தி பார்க்கிறார். 1885 ஸ்பெக்ட்ரல் குரூப்ஸை உருவாக்கிய பால்மர் எல்லாத்துக்கும் அதை பொறுத்துறார், பீரியாடிக் டேபிள் இருக்கிற எல்லாத்துக்கும். இதுக்கு நடுவில் இது வந்து வேவ் மெக்கானிக்ஸ்ல போய்கிட்டே இருக்கு. வேவ்னாலே ஸ்பெக்ட்ரா தான். பார்ட்டிகல்னா நீங்க பிளாக் பாடி ரேடியேஷன் எடுத்து தான் பார்ட்டிகல் ஆக்குறீங்க. துகள் அலை, அலைக்கு ஒரு பால்மர் வந்தது போல வெயின்ஸ் லா 1896 வெளியிடப்பட்டது துகள்வாதிகளால். இந்த துகள்வாதி தனியாகவும் அலைவாதி தனியாகவும் போயிட்டு இருந்ததை ஒரு பாலமாக இருந்து இணைத்தவர் போஸ் அவர்கள். எஸ்என் போஸ் கிட்ட நம்ம வரணும்னா என்ன நடந்தது என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வர வேண்டும். அப்போ ரேலே வருகிறார். ரேலே ஸ்காட்டரிங்ல இருந்து எல்லாத்தையும் உருவாக்கி தருகிறார். 1900 ஆர்ஜே உள்ள நுழைந்து அது ஒரு லா வருகிறது. அப்படி வந்து கொண்டிருக்கிறது, அப்படியே போயிட்டே இருக்கு. 1913 மிக அழகா நீல்ஸ் போர் அவர்கள் ஒரு ஆட்டம் மாடலையே உருவாக்கி ஸ்பெக்ட்ராக்களின் வழியாக அதை உருவாக்கினார், ஆட்டம் மாடலை. அப்போ எலக்ட்ரான் எல்லாம் வந்து விட்டது, புரோட்டான் நியூட்ரான் இப்படி அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். இந்த பக்கம் வந்து பிளாங்க்ஸ் லாவை மேக்ஸ் பிளாங்க் அவர்கள் 1900 கொடுத்து விட்டார். இந்த இடத்துல வந்து அறிவியல் அப்படியே நின்று விட்டது. 1905 ஐன்ஸ்டீன் அறிவித்து விட்டார், போட்டான்கள் என்கிற கான்செப்ட் தான் முக்கியம். ஒரு ஒரு அலையாகவும் துகளாகவும் இரண்டாகவுமே ஒளி இருக்கிறது, அந்த இரண்டாகவும் இருக்கிற ஒளி போட்டான்களாக இருக்கிறது என்று அறிவித்து விட்டார்.
போட்டான் என்றால் என்ன? போட்டான் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைட். ஒளியினுடைய ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் அதுதான் போட்டான். ஒளியை சுருக்கிக்கிட்டே போனீங்கன்னா கடைசியா கிடைக்கிற அணு அதுதான் போட்டான். இந்த போட்டானுக்கு அதிர்வெண் உண்டு, ஃப்ரீக்வன்சி உண்டு, ஐன்ஸ்டீன் அறிவித்து விட்டார். இந்த போட்டானுக்கு கண்டிப்பாக ஒரு வேவ் வெக்டார் உண்டு, திசையன் உண்டு, அதையும் அறிவித்து விட்டார். ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் என்று அதை அழைத்தார். இதற்கெல்லாம் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மேக்னிடியூட், ஒரு பரிணாமம், அளவீடு அந்த போட்டான்களுக்கு உண்டு என்று அது ஒரு ஃபார்முலாவுக்குள்ளும் அதை அடக்கினார். போட்டான்களுக்கு ஆற்றல் இருக்கிறது, எனர்ஜி உண்டு. போட்டான் ஹேஸ் மொமெண்டம், வேகம் இருக்கிறது. போட்டான் ஹேஸ் ஸ்பின், சுழல் தன்மையும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார். ஆனால் போட்டான்களுடைய பொசிஷன் என்ன? இதுதான் நம்முடைய போஸ் கேட்டுக்கொண்ட கேள்வி. அந்த பொசிஷனை நீங்கள் செய்ய முடியுமா என்பதுதான் கொஸ்டின். மேக்ஸ் பிளாங்க் அந்த பொசிஷனுக்கான சில விஷயங்களை கொடுத்திருந்தார். அதற்கு அறிவியலாளர் மதிப்பிற்குரிய போல்ஸ்மேன் அவர்கள் விளக்கமும் கொடுத்திருந்தார். ஆனால் அதுதான் போதாமை என்று நம்முடைய போஸ் அறிவித்துக் கொண்டிருந்தார், சத்யேந்திரா அறிவித்துக் கொண்டிருந்தார். என்ன போதாமைனா, ஒரு ஐசன்பர்கினுடைய அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் வந்த பிறகு நீங்க ஒரு அணுவினுடைய வேகத்தை, மொமெண்ட்டை, அதனுடைய வெக்டாரை ஃபாலோ பண்ணீங்கன்னா அதோட பொசிஷனை சொல்ல முடியாது. பொசிஷனை சொல்ல போறீங்கன்னா அதனுடைய ஸ்பீடை சொல்ல முடியாது. இதுதான் அன்சர்டனிட்டியினுடைய பேஸ். இந்த பேஸ் எங்க வரைக்கும் போகுதுன்னா, ஒரு ஒளி என்பது, ஒரு போட்டான் என்பது எப்போ பார்ட்டிக்கலா இருக்கு, எப்போ வேவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவும் எப்பவும் எப்படி வேணா இருக்கும் என்பது அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். இதை வைத்துக்கொண்டு ஆய்வுகளில் ஈடுபட்ட மரியாதைக்குரிய நம்முடைய சத்யேந்திரநாத் போஸ் அவர்கள் மிக அழகாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். எப்படி சால்வ் பண்ணார்னா, மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் என்று ஒரு குழுவை எடுத்துக்கொண்டார். மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸுக்கு மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் cannot be true என்று நிரூபித்தார். அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை என்று நிரூபித்தார். அதே பேப்பர்ல பிளாங்க் கோஎஃபிஷியன்ட் 8πv²/c³ என்கிற அதை எடுத்துக்கொண்டு அதுக்கு போட்டான்ஸினுடைய இதை ப்ராபபிலிட்டியை வச்சு சொன்னார். 2 காயின்ஸை நீங்க குலுக்க போகிறீர்கள் என்றால் எத்தனை தலை வரும், எத்தனை உங்களுக்கு காயின் வரும் என்பதை சொல்லுகின்ற ஒரு ஃபார்முலாக்குள்ள அதை அடக்கி அதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக புதுசாக உருவாக்கி அதை கொடுத்தார் அவர். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இன்டிஸ்டிங்யூஷபிலிட்டி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது நீங்க ஆர்கான் மாதிரி ஒரு கேஸ்குள்ள நுழையிறீங்கன்னா அந்த கேஸ்ல இருக்கிற எல்லா அணுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு அணுவை இன்னொரு அணுவோட நீங்க டிஸ்டிங்யூஷ் பண்ணி பார்க்க முடியாது. அது இன்டிஸ்டிங்யூஷபிலிட்டி என்கிற கான்செப்டுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தார். இந்த கட்டுரையை மரியாதைக்குரிய போஸ் அவர்கள் வெளியிடுகிறார். அதை எந்த கட்டுரையாளரும் அதை வெளியிட மறுக்கிறார்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய த ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸுக்கு அனுப்பினார், தூக்கி எறிந்தார்கள். அதன் பிறகு த பிலாசபிக்கல் ஜேர்னல் ஆஃப் பிரிட்டன் அனுப்பினார். இந்த பிலாசபிக்கல் ஜேர்னல்ல அவரோட 2-3 கட்டுரை வெளிவந்திருக்கிறது. ஆனால் இந்த கட்டுரையை வெளியிட அவர்கள் மறுத்தார்கள். போஸ் பார்த்தார், ஐன்ஸ்டீனுக்கு இந்த கட்டுரை ஒரு கவர்க்குள்ள உள்ள போட்டாரு. போட்டு ஒரு கடிதம் எழுதினார். சார், இந்த மாதிரி இருக்கு, இதை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் பாருங்கள், இதை பாருங்கள், இது எப்படி இருக்கிறது, இது பற்றி உங்களுடைய கருத்து வேண்டும் என்று கேட்டு எழுதினார். அப்ப கடிதம் எழுதுகின்றார். 1924 கடிதம் எழுதுகின்றார். அந்த கடிதம் போஸ்க்கு போகுது. அந்த பேப்பரை ஐன்ஸ்டீன் எடுத்து படிக்கிறார். படித்து விட்டு ஐன்ஸ்டீன் அசந்து போனார். அந்த ஆங்கிலத்தில் இருந்த அந்த பேப்பரை ஐன்ஸ்டீன் ஜெர்மன் மொழியிலே மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்து தன்னுடைய ரிலேட்டிவிட்டி தியரி வெளிவந்த பிசிக்ஸ் பத்திரிகைக்கு, ஜெர்மன் பத்திரிகைக்கு அதை அனுப்புகின்றார். கீழே ஒரு ஃபுட் நோட் போடுகின்றார். திஸ் இஸ் a very important turning point in science என்று போட்டு அனுப்பு. அப்போது உருவானதுதான் ஐன்ஸ்டீன் போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பயன்படுத்தி அன்சர்டனிட்டியோடு இணைத்து போட்டான்களை மிக அழகாக வரையறுக்கின்ற மெத்தடுக்குள்ள ஐன்ஸ்டீன் உள்ளே சென்றார். அப்படி உள்ளே சென்ற ஐன்ஸ்டீன் என்ன செய்தார் என்றால், அதை 2 கேஸ்களுக்கு பொருத்தி பிறகு அதை விரிவாக்கி கட்டுரையாக ஐன்ஸ்டீனும் 2 கட்டுரைகள் அதிலே வெளியிட்டார். வாட் அபவுட் த பொசிஷன் இன் ஸ்பேஸ் என்று வருகின்ற பொழுது போஸ் அதை சால்வ் பண்ணிவிட்டார். போல்ட்ஸ்மேனும் அதை முயற்சி செய்தார். ஆனால் போஸ் வாஸ் ரைட் என்று ஐன்ஸ்டீன் தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்.
இந்த இடம்தான் மிக முக்கியம். போஸினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்த பிறகுதான் ஹெய்சன்பர்க் மேட்ரிக்ஸ் மெக்கானிக்ஸ் என்கிற ஒன்றை அறிவிக்கிறார். அதிலிருந்து வந்ததுதான் சோடிஞ்சர் வெளியிட்ட வேவ் மெக்கானிக்ஸ் என்பது. அதிலிருந்து வந்ததுதான் டைராக்கினுடைய டைராக் ஈக்குவேஷன். இன்றைக்கு நான் பால் டைராக்கினுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய விஷயத்தில் போஸ் அவர்கள் கட்டுரை ஜெர்மன் மொழியிலே வெளிவந்து விட்டது. ஜெர்மன் மொழியில் அந்த கட்டுரை வெளிவந்தவுடன் உலக பிரசித்தி பெற்று விட்டார் போஸ். ஆனா அது வெளிவந்ததே போஸுக்கு தெரியாமலேயே போஸ் அடுத்த பேப்பர் எழுதிட்டார். போஸனுடைய 2வது பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப அமர்க்களமான பேப்பர். இதில் அவர் கண்டுபிடித்ததுதான் போஸ் கண்டன்சேட் என்கிற ஒரு விஷயம். கண்டன்சேட் என்றால் அது ஒரு பருப்பொருளினுடைய 5வது வகைப்பாடு. சாலிட் தெரியும் உங்களுக்கு, திடப்பொருள். லிக்விட் தெரியும், திரவ பொருள். உங்களுக்கு கேசியஸ் ஃபார்ம் தெரியும், வாயு பொருள். ஒரே பொருள் 3ஆகவும் இருக்க முடியும். 4வது பிளாஸ்மா என்று சொல்கிறார்கள். பிளாஸ்மா என்றால் பூமியில ஹைட்ரஜன் வேறு மாதிரி இருக்கும், ஸ்பேஸுக்கு போனா அது இருக்கும் வடிவம் தான் பிளாஸ்மா. 5வதாக ஒன்றை சொல்லியிருக்கிறார், அதுதான் போஸ் கண்டுபிடித்த கண்டன்சேட் என்கின்ற அந்த இடம். அந்த கண்டன்சேட் எப்படி வந்தது? மிக மிக முக்கியமான அரிய கண்டுபிடிப்பு. இது வந்து பிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் பாலமாக இருக்கிற ஒரு அற்புத கண்டுபிடிப்பு. இதிலும் ஐன்ஸ்டீனுக்கு கை இருக்கிறது. ஐன்ஸ்டீன் extended Bose ideas to the matter to 2 other papers. ஐன்ஸ்டீனோட பேப்பர் 2 பேப்பர் இருக்கு. அதுல போஸ் கேஸ் என்று ஐன்ஸ்டீன் ஒரு வகையான வாயுக்களை அழைத்தார். அது என்ன வாயுக்கள்? எல்லா வாயுவுமே போஸ் கேஸா இருக்க முடியும். எப்பன்னா போஸ் ஸ்டாட்டிஸ்ஃபைஸ்க்கு உட்பட்டு அந்த அணுக்கள் செயல்படும் பொழுது அவை போஸ் கேஸ் என்று ஐன்ஸ்டீன் புதிய ஒரு விஷயத்தை அறிவியலுக்கு அறிவித்தார். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி வருகின்ற பொழுது ஐடென்டிக்கல் பார்ட்டிகல்ஸா இருந்தா ஸ்பின் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள் என்று பாலி அறிவித்தார். இந்த ஸ்பின்னை ஹெர்மியான்ஸுக்கா இருக்கும் பொழுது ஹெர்மியான்ஸுக்கு பேரா இன்னொன்று இருக்கிறது, அதுக்கு பேர் போசான்கள் என்று பாலி பெயர் வைத்தார். இந்த பெயர் வைப்பெல்லாம் போயிட்டு இருக்கு, அது போஸுக்கே தெரியல. ஆனா போஸ் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்பயோ போயிட்டாரு. என்ன செஞ்சாதுன்னா ஒரு டைனமிக் அப்ரோச். என்னன்னா என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு உட்பட்ட அணுக்கள் வெப்பம் குறைத்து கொண்டே போனால் என்ன ஆகும் என்பதுதான் அவருடைய அடுத்த ஆய்வு கட்டுரை. இந்த ஆய்வு கட்டுரையில அட் த வெரி லோ டெம்பரேச்சர் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மிக குறைந்த வெப்பநிலையில் என்ன நடக்கும் என்றால் அந்த மேட்டர், அதாவது அந்த அணுக்கள் தாங்கள் அணுக்களாக செயல்படுவதை நிறுத்திவிடும். எலக்ட்ரான் சுத்தாது, புரோட்டான் எலக்ட்ரான் இது வராது. அந்த இடத்துல அணுக்களாகவே அவை விடாமல் நின்று போய்விட்டால் அந்த பருப்பொருள் அப்போது உறைபொருளாகி விட்டது, அது பர்மனன்சியை பெற்றுவிட்டது. அங்கே மாலிக்யூல்ஸ், மோஷன்ஸ், எவ்ரிதிங் ஸ்டாப். அதுதான் கண்டன்சேட் என்று போஸ் தன்னுடைய பேப்பரில் அறிவிக்கிறார். 2வது பேப்பரையும் ஐன்ஸ்டீனுக்கு உடனே அனுப்பிவிட்டார். அவர் எந்த இதழிலையும் அதை வெளியிட விரும்பவில்லை. ஐன்ஸ்டீன் படிச்சுட்டு கருத்து சொல்லட்டும் என்பதுதான் அவருடைய ஒரே இதுவாக இருந்தது. ஏன்னா முதல் கட்டுரையை படித்து விட்டு ஐன்ஸ்டீன் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினாரு. நல்ல கட்டுரைப்பா, கலக்கிட்ட, சூப்பரான ஒரு விஷயத்தை சயின்ஸுக்கு கொடுத்துருக்கேன்னு அவர் எழுதின அந்த போஸ்ட் கார்டு அவர்கிட்ட வந்து சேர்ந்து விட்டது. அதனால அடுத்த கட்டுரை. இந்த கட்டுரையையும் ஐன்ஸ்டீன் ஆங்கிலத்திலிருந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்தார். ஆனால் முதல் கட்டுரைக்கு இது ஒரு அற்புதமான விஷயம் என்று நோட் எழுதி பிசிக்ஸ் பத்திரிகைக்கு அனுப்பிய ஐன்ஸ்டீன் இந்த கட்டுரைக்கு கிரிட்டிக் எழுதி அனுப்புறாரு. இதுல ஒரு 3 இடம் இடிக்குது அப்படின்னு எழுதினார். ஏன்னா அந்த காலகட்டத்துல ஐன்ஸ்டீனே அந்த பேப்பரை புரிஞ்சுக்க முடியல. ஓப்பனா அவர் சொல்லியிருக்காரு ஐன்ஸ்டீன் ஒரு இடத்துல. ஏன்னா ஐன்ஸ்டீன் வந்து இந்த கட்டுரை 2யுமே மொழிபெயர்த்த டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் பேப்பர் ஐன்ஸ்டீன் கைப்பட எழுதியிருக்காரு ஜெர்மன் மொழியில. இவர் பேப்பர் அப்படியே எடுத்து அந்த மேனுஸ்கிரிப்ட் முதல்ல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா 2005 த லைப்ரரி ஆஃப் லைடன் பல்கலைக்கழகத்தில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அது இன்னைக்கு வந்து லண்டன் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. அந்த ஐன்ஸ்டீன் அதுல எழுதும் போது சைடுல தன் சந்தேகங்களை எல்லாம் எழுதிக்கிட்டே வர்றாரு. ஏன்னா ஐன்ஸ்டீனுக்கே சில இடங்கள் புரியல. ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பலருக்கு புரியல. ஐன்ஸ்டீனுக்கே புரியாத ஒரு பேப்பரை நம்பாலு கொடுத்துருக்காரியா நம்ம சத்யேந்திரநாத். அவரை பற்றி நம்ம பாட புத்தகமோ அல்லது நம்ம இந்தியாவினுடைய பெரிய அறிவியல் விஷயங்களோ எதுவுமே வாய் திறப்பது கிடையாது. இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற டிராபேக். இப்போது 100 குழந்தைகளுக்கு அது சொல்ற வாய்ப்பாவது எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். அதற்கு அறிவியல் பலகை பெருமை கொள்கிறது. மிக அற்புதமான இடம் இது. அப்போ ஐன்ஸ்டீன் வந்து என்ன பண்றாரு, மிக அழகா அதுக்கான சந்தேகங்களை எல்லாம் கிளப்பி அனுப்புறாரு. பிசிக்ல சந்தேகங்களோட அதை வெளியிடுறாங்க. ஆனால் இந்த இடம்
ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறேன். அந்த கண்டென்சேட்டை எழுதுகின்ற அந்த காலகட்டத்துல ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக பிரசித்தி பெற்ற ஒரு அப்ஜெக்ஷன் அது. அந்த அப்ஜெக்ஷனை பிற்காலத்தில் ஐன்ஸ்டீன் அவர்கள் தானும் சேர்ந்து அந்த கண்டென்சேட் எப்படி உருவாகும் என்று போஸுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் எழுதுகிறார். அதுதான் ஐன்ஸ்டீன் போஸ் கண்டென்சேஷன் என்று மாறுகின்றது. அந்த கண்டென்சேட்டுக்கு புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு பொருள் அது எப்படி ஆகும், அணுக்களே செயல்படாவிட்டால் அந்த பொருள் என்னவாக மாறும் என்கிற இடம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்தை நோக்கி வரலாறு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. 1995 அது நிரூபிக்கவும் பட்டது. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ஐன்ஸ்டீனை போய் சந்திக்க வேண்டும் என்று போஸுக்கு ஆசை வந்து விட்டது. 1924 போய் தன்னுடைய பல்கலைக்கழகத்துல அவர் லீவு கேட்கிறாரு. அப்படி லீவு கேட்கிறப்போ அதே டாக்டர் ஹெர்டாக்கும் ஜென்கின்ஸும் அவரை நிக்க வச்சு விளாசுறாங்க. அறிவு இல்லையா, இப்பதான் இத்தனை வேலை வச்சிருக்கான், அத்தனை திடீர்னு நிமாட்டி அங்க போறேங்க போனங்கிற லீவ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. ஒரு மாபெரும் அறிஞர், அதை பத்தி அவங்களுக்கு எதுவும் கவலை இல்லை. அப்போது ஜெர்மன் தான் பிசிக்ஸினுடைய ஆக்டிவிட்டிஸ் தலைநகரமா இருந்தது. அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அதை எப்படியாவது இங்கிலாண்டை ஆக்கணுங்கிற வெறி அவர்களிடம் இருந்தது. அதனால ஆள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனா ஐன்ஸ்டீன் எழுதின போஸ்ட் கார்டு அவர்கிட்ட இருந்தது. நேரா போய் அந்த போஸ்ட் கார்டை ஹெர்டாகிடம் கொடுத்தார். ஹெர்டாக் அந்த போஸ்ட் கார்டை வாங்கி பார்த்து விட்டு நெஞ்சில் அணைத்து கொண்டாராம். நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னுடைய ஹெச்ஓடி இந்த மாதிரி உன்னை போட்டு நான் பேசுறேன் என்று சொல்லிவிட்டு 2 மணி நேரம் ஹெச்ஓடிட்டு போய் அவரு பேசியிருக்கார். அதுக்கப்புறம் சம்பளம் கொடுக்க முடியாது, வேணா லீவ் ஆஃப் ஆப்சன்ஸா நீ யூரோப்பு போறதா இருந்தா போயிட்டு வா என்று அறிவித்து விட்டார். அப்போ ஐரோப்பாவுக்கு கிளம்புகிறார். அவர்கிட்ட ஒத்த பைசா கிடையாது. எப்படி போறது? இப்போ அந்த இடத்தில் தான் ஒரு விஷயம் வருது, நான் பின்னாடி சொல்கிறேன். அவரு சாகா எப்படி ஐரோப்பாவுக்கு விசிட் பண்ணாரோ அதே போல இவரும் கிளம்புகிறார். இவருடைய ஒரே நோக்கம் ஐன்ஸ்டீனை சந்திப்பது. ஆனால் அவர் முதலில் போய் பாரிஸில் இறங்கி விட்டார், பிரான்ஸ்ல. ஏன் அப்படின்னா ஜெர்மன் மொழியை விட பிரெஞ்சு மொழி இவருக்கு ரொம்ப நன்றாக தெரியும். பிரெஞ்சை நான் கலக்கி குடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்போட போய் இறங்குறாரு. அப்போ அங்க இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இவரை மேரி கியூரியிடம் அழைத்து செல்கிறார்கள். அங்க அவர் ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் லேப் கியூரியினுடைய ரேடியேஷன் லேப் தான். பிளாங்க் ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு கட்டுரையை ஏற்கனவே நான் படிச்சுட்டேன் என்கிற ரீதியில் கியூரி சொன்னவுடன் இவர் அசந்து போனார். உங்களுக்கு எப்படி தெரியும், ஐன்ஸ்டீன் கொடுத்தாரா என்று கேட்டார். எவ்வளவு இன்னசென்ட், தெரியாதா உங்களுக்கு? பிசிக்ஸ் இதழில் அது வெளிவந்து விட்டது. அதை இப்போது 3 மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். பிரெஞ்சு மொழியில நான் தான் மொழிபெயர்த்தேன் என்று அவர் சொன்னார். யாரு? மேரி கியூரி. அவரோடு இவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஏன் அப்படின்னா பிரெஞ்சுல போய் மேரி கியூரி அவங்க தாய்மொழி இவருக்கு ரொம்ப ஷையா இருக்குது, அவங்க எப்படி பேசுறது. மேரி கியூரி 2 நாட்கள் தொடர்ந்து இவரை வர வைக்கிறார். அங்கேயே அவர் தங்குறாரு. அந்த ஆய்வுக்கூடத்திலே ஒர்க் பண்ணி மேரி கியூரியோட ஒரு பேப்பர் அவரோடது இருக்கிறது, இணையத்திலேயே இருக்கிறது, போஸ் கியூரி பேப்பர். 2வது நாள் அவங்க என்ன சொல்றாங்க, why not you stay with me for other important we can do more research அப்படிங்கிறாங்க. அதற்கு போஸ் பதில் சொன்னார், எங்களுடைய நாடை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் டாக்கா பல்கலைக்கழகத்தில் ரீடராக இருக்கிறேன், கூடவே மாலை நேர பள்ளி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இந்த இடம் ரொம்ப முக்கியம் அன்பு தோழர்களே, தயவு செய்து இந்த இடத்தை கவனி. அவர் சொல்கின்றார், நான் மாலை நேர வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறேன். ஐ எம் சாரி, எங்க ஊர்ல எல்லாருக்கும் கல்வி கிடையாது, நிறைய குடும்பங்களை நாங்கள் படிக்க விடுவதில்லை, நிறைய பேர் பல காரணங்களுக்காக, ஜாதிய காரணங்கள், பண காரணங்கள், இப்படி காரணங்களுக்காக அவர்கள் பாடம் நடத்த விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு புத்தகத்தை காட்டி இருக்கிறேன். சாண்டி மேரி சாட்டர்ஜியும் என்ஷிகா சாட்டர்ஜியும் இணைந்து ஒரு புத்தகம் போஸை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இவர்கள் இருவருமே போஸினுடைய மாணவர்களைப் போல தீவிரமாக அவரோடு இருந்தவர்கள். அற்புதமான நம்முடைய போஸ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். மாலை நேர பள்ளிகள் நடத்தியவர். 700க்கும் மேற்பட்டவர் அந்த பள்ளிகளை படிக்கிறார்கள். நான் தினமும் 5 மணிக்கெல்லாம் என்னுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து விடுவேன். 6 மணிக்கு அந்த பள்ளி தொடங்கும். நாங்கள் 11 மணி வரை அந்த பள்ளி நடத்துகிறோம். யாருக்கெல்லாம் பள்ளி மறுக்கப்பட்டதோ அந்த குழந்தைகள் எல்லாம் மாலை பள்ளியில் படிக்கிறார்கள் என்றார் போஸ். நான் அதை விட்டு இங்க உங்களோடு இருக்க முடியாதம்மா என்று கியூரியிடம் சொன்னார். அவ்வளவு பெரிய மாமனிதர், நினைத்து பாருங்கள் அந்த தோழர்களே. அப்படி அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தவருக்கு அதுக்கு யாரெல்லாம் பண உதவி செய்தார்களோ அவர்களெல்லாம் பண உதவி செய்துதான் போஸ் ஐரோப்பா போயிருந்தார்.
ஆனா அங்க போஸனுடைய நண்பர் யார் தெரியுமா? டி புரோக்லி. டி புரோக்லியும் போஸும் இணைந்து டி புரோக்லினுடைய எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லேப்ல ஒர்க் பண்ணாங்க 6 மாசம். அந்த 6 மாச ஒர்க்ல 3 பேப்பர் எழுதப்பட்டது, ஆய்வு கட்டுரைகள். அந்த ஆய்வு கட்டுரைகளை எழுதிவிட்டு அந்த ஆய்வகம் பற்றி முழுமையாக மனதில் வாங்கி கொண்டார். அப்புறம் 1925ல ஜெர்மனி போயிட்டாரு. ஜெர்மனியில போய் ஐன்ஸ்டீனை மீட் பண்றாரு. பார்த்தா ஐன்ஸ்டீன் வந்து இவருடைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் தாண்டி விட்டார். அவரு வேற விஷயம் பத்தி பேசிட்டு கொண்டிருக்கிறார். யூனிஃபைடு ஃபீல்டு தியரிக்கு போய்விட்டார். அதுக்குள்ள 4 ஃபோர்ஸ் இந்த உலகத்துல இருக்கு. அணுக்களுக்கு உள்ளே செயல்படுகின்ற ஃபோர்ஸ் 4 இருக்கு. உங்களுக்கு தெரியும், போஸ் அணுக்களுக்கு உள்ளே இருக்கிற பார்ட்டிகல்ஸ் பத்தி திங்க் பண்ணவர். ஐன்ஸ்டீனோட அவர் உறவாடுவதை இப்ப நீங்க பார்க்கலாம். ஐன்ஸ்டீனும் அவரும் நிறைய பேசிக் கொண்டிருந்தார்கள். 8 நாட்களுக்கு பேசுறது மட்டும்தான் வேலை. ஐன்ஸ்டீன் அவ்வளவு விரும்பினார் போஸ். போஸோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது ஐன்ஸ்டீன் அப்பதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொஞ்ச நாளைக்கு யாரும் சந்திக்க வர வேண்டாம் என்று சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். ஐன்ஸ்டீன் வயலின் வாசிப்பார், மிக அழகாக வயலின் வாசிப்பார். உங்களுக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று தெரியவில்லை. எஸ்ரா என்கின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளுடைய போஸ் வாசிப்பார். இருவரும் இணைந்து மணிக்கணக்கில் வாசித்துக் கொண்டே இருப்பார்களாம். அப்படி ஒரு நட்பு வந்து விட்டது. அப்போ அங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், அதே மாதிரி இது வந்து மின்காந்த விசை, அடுத்தது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஈர்ப்பு விசை, அதுக்கு அடுத்தது நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் அணுவியல் சார்ந்த பலவீனமான விசை, அதன் பிறகு அணுவியல் சார்ந்த பலமான விசை. இந்த 4ஐயும் ஒன்றிணைப்பதுதான் அறிவியலின் புதிய பிரச்சனை என்று ஐன்ஸ்டீன் முன்வைத்தார். இந்த விஷயத்துக்குள் நுழையும் பொழுது யூ ஆர் வித் மேக்ஸ்வெல், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மேக்ஸ்வெல் என்று சொல்லிவிட்டு தீவிரமாக உடனடியாக அதை பற்றி பேச தொடங்கினாராம். எப்படி அவனுக்கு தெரியும்னா, நான் இன் மேத்தமெட்டிக்கலி எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி பார்த்திருக்கேன். மேக்ஸ்வெல்ல இருந்து அந்த காலகட்டத்தில் நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷன்ல இருந்து இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியலினுடைய எல்லா ஃபார்முலாவையும் இன்க்ளூடிங் E = mc², நான் ஒரு முறை செய்து பார்த்திருக்கிறேன். நான் ஒரு முறை என் மனதுக்குள்ளே கண்ணை மூடிக்கொண்டு படன்னு ஒரு மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸை அப்படியே சொல்யூஷனை சொன்னாராம் போஸ். ஐன்ஸ்டீன் எழுந்து போஸை அணைத்துக் கொண்டார் என்று சொல்கிறார். ஒரு நாள் அங்க ஒரு இன்சிடென்ட், நீல்ஸ் போர் வந்து ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப ஐன்ஸ்டீன் போஸை கூட்டிட்டு போனவர் SN போஸை அந்த கூட்டத்துக்கு தலைமை வைக்க உட்கார வைத்து விட்டார். போஸ் தலைமை, நீல்ஸ் போர் போர்டுல எழுதிட்டு இருக்காரு. தலைமை வைத்துக் கொண்டிருந்த நம்முடைய போஸ் அவர்கள் அங்க ராத்திரியா இங்க பகலான்னு குழப்பம், செம குழப்பம் சார். அது உங்களுக்கும் நீங்க வெளிநாடு போனாதான் உங்களுக்கு அது புரியும். பார்த்தா போஸ் வந்து சேர்ல உட்காந்துருந்தோடு அப்படியே கண்ண முடின்னு அப்படி உட்காந்துட்டார். சரி, அவர் தூங்குறாரா மூச்சிட்டு இருக்காரான்னு யாருக்கும் தெரியல. நீல்ஸ் போர் இதெல்லாம் கவனிக்கல. நீல்ஸ் போரை பற்றி உங்களுக்கு தெரியாது, வெரி வெரி இன்னசென்ட் பர்சனாலிட்டி. அவரு பயங்கர இன்னசென்ட். நீங்க அவரை கொலை பண்ண போனா கூட அப்படியா, ஐயோ நான் இன்னைக்கு அது தயாராகலையே அப்படின்னு பேசுற அளவுக்கு இன்னசென்ட். அவரை பற்றி நிறைய நான் படித்திருக்கிறேன். நமக்கு ஏதாவது சந்தர்ப்பம் வரும்போது அவரை பற்றி நம்ம 2 பேரும் உட்காந்து நிறைய பேசுவோம். நான் மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அவர் மேக்ஸ் போட்டுட்டே வந்தவர் ஒரு இடத்துல மேக்ஸை நிறுத்திட்டு மிஸ்டர் போஸ் கேன் யூ ஹெல்ப் மீ என்று கேட்கிறார். பார்த்தா போஸ் அது வரைக்கும் கண்ணை மூடிட்டுல இருக்காரு. நம்மால் எத்தனை பேர் கிளாஸ்ல தூங்குறான், அது மாதிரி நினைச்சிட்டாங்க எல்லாரும். அப்படின்னு சிரிக்க போனாங்க. அப்படியே கண்ணை திறந்தார் போஸ், எழுந்து கொண்டார், போர்டு கிட்ட போனாரு, சாக் பீஸை வாங்கினார். எந்த இடத்துல அந்த ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் விடப்பட்டதோ அங்கிருந்து தொடங்கி கம்ப்ளீட்டா போர்டு முழுக்க கம்ப்ளீட் பண்ணாரு. கம்ப்ளீட் பண்ணிட்டு சாக் பீஸை நீல்ஸ் போர்டிடம் கொடுத்தார். திரும்ப வந்து உட்கார்ந்து திரும்ப கண்ணை மூடி கொண்டு விட்டார். இதை பார்த்து உலகம் அசந்து போனது. நன்றாக நாம் வைத்துக் கொள்ளுங்கள், பல்கலைக்கழகம் பலவற்றில் இதை பாடமாக வைத்திருக்கிறார்கள். இந்த இன்சிடென்ட் நீ மனசுக்குள்ள கணக்கு நிறைய போட முடியும், நீ பார்த்துதான் போடணும்னு அவசியம் இல்லை என்று வைத்திருக்கிறார்கள். பின் நாட்களில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்வார், எனக்கு கைகள் வேலை செய்யாது, எனக்கு வந்து கண் ஒரு அளவுக்கு வேலை செய்யும், ஆனால் என் மனம் இருக்கிறதே அது பயங்கரமாக வேலை செய்யும் என்று சொன்ன பொழுது நான் அந்த விஷயத்தில் SN போஸ் என்று சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு மனனம் என்கிற ஒரு விஷயம் SN போஸை மிக பின்னலில் கொண்டு சென்றது. மனனம், நான் சொல்கிற மனதளவில் போடுகின்ற கணக்கு. இப்போது நாம் பல்கலைக்கழகத்துக்கு அவர் திரும்பி வந்த ஆண்டுக்கு வருகிறோம். திரும்பி வந்து விட்டார். ஆனா அவரை ப்ரொஃபஸர் ஆக்க மாட்டேங்கிறாங்க. திரும்ப அவருக்கு ஏற்கனவே ஒரு ரீடர் இருக்காரு, அசிஸ்டன்ட் ரீடரா இருந்துக்க என்று அந்த VC சொல்கின்றார். உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஞ்ஞானி அவர்.
இப்போது போஸ். ஆனா அவருக்கு என்ன நிலைமை பாருங்கள். அப்போ போஸ் என்ன பண்றாரு, நேரா போய் திரும்பவும் அதே பிரச்சனையை தனக்கு வந்திருக்கிறது என்பதற்காக ஐன்ஸ்டீன் கிட்ட ஒரு உதவி கேட்கிறார். ஐன்ஸ்டீன் அவருக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கிறார். எவ்வளவு அவமானம்! இந்தியால எப்ப இருந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கு பாருங்க, அதை கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்போது கூட இவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு அந்த ப்ரொஃபசர் இதை கொடுக்காமல் வேணுனே ஜென்கின்ஸ் வந்து டிஎம் போஸுக்கு கொடுக்கிறேன் என்று அறிவிக்கிறார். யார் அந்த டிஎம் போஸ்? அந்த டிஎம் போஸ் தான் துபேந்திர மோகன் போஸ். அவரும் ஒரு பிசிஸ்ட். ஜெகதீஷ் சந்திர போஸ் பழைய அந்த மனிதனுடைய சொந்தக்கார பையன். அந்த பையன் அவருக்கு என்ன ஒரு விஷயம்னா, பிரிட்டிஷ்காரங்க எப்பவுமே ஒரு ரொட்டி துண்டை தூக்கி போட்டு 2 இந்தியர்கள் அதற்காக அடித்துக் கொள்வதை பார்த்து ரசிப்பதில் ஒரு சாடிஸ்ட்களாக இருந்தார். இதை நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். உண்மையை நாம் மறைக்க வேண்டியதில்லை, இதான் உண்மை, அதை நான் மறைக்க வேண்டியதில்லை. ஆனா நம்முடைய துபேந்திர மோகன் போஸ் எஸ்.எம். போஸோட ஏற்கனவே நண்பர். அவருக்கு நிறைய மேக்ஸ் பிளாங்க் பத்தின புத்தகம்லாம் வாங்கி கொடுத்தவர் அவரு தான். அவர் நேரா வந்தாராம் பல்கலைக்கழக விசிட்ட, என்ன அறிவு இருக்கா உங்களுக்குலாம் என்று கேட்டு சண்டை போட்டு வைஸ் சான்சலர்கிட்ட இந்த பதவி எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்டு அதனால் அந்த பதவியை எஸ்.என். போஸுக்கு வழங்கினார். எஸ்.என். போஸ் சத்யேந்திரநாத் அங்கே எச்ஓடி ஆனார். எச்ஓடி ஆன பிறகு அந்த பல்கலைக்கழகத்திற்கு எக்ஸ்ரே கிறிஸ்டலோகிராஃபியை என்கிற தனி லேபை கொடுத்தார். 3 அழகான 7 லேபுகளை உருவாக்கினார். 3 லைப்ரரிகளை உருவாக்கினார். He published 3 papers, Unified Field Theory ஒரு பேப்பர், Bose Equation of the State of Real Gases ஒரு பேப்பர், பேப்பர் ஆன் ஆப்டிக்கல் ஸ்பெக்ட்ரோகிராஃபி என்கிற ஒரு பேப்பர். 1947 சுதந்திரம் வந்தது. இந்திய பிரிவினையின் போது டாக்கா தனியா போயிடுச்சு. அதனால இப்போ கல்கத்தா பல்கலைக்கழகத்துக்கு அவர் மாற்றப்படுகிறார். அப்படி மாறி இங்கே வந்து விட்டார். எஸ்.என். போஸுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவரை ஏன் பெரிய ப்ரொஃபசர்னு எல்லாரும் கொண்டாடினார்கள் என்றால், எஸ்.என். போஸ் வந்து தன்னுடைய ஆய்வு மாணவர்களை என்ன செய்வார்னா, எத்தனையோ ப்ரொஃபசர்ஸ் நம்முடைய உரை கேட்க வந்திருக்கிறார்கள், எவ்வளவோ கல்லூரி மாணவர்கள் இந்த உரைக்குள் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள். எஸ்.என். போஸ் தன்னுடைய ஆய்வு மாணவர்களை ஒருபோதும் ஏற்கனவே இருக்கிற எக்யூப்மெண்ட்டை ஒர்க் பண்ண விட மாட்டாராம். அந்த தங்களுக்குரிய எக்யூப்மெண்ட்டை மாணவர்களே டிசைன் பண்ணணும். அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு உள்ளூர்ல கிடைக்கிற பொருட்களை வாங்கி வரணும். உள்ளூர் டெக்னீஷியன்ஸை வைத்து அதை புதிதாக செய்ய வேண்டும். முதல்ல ஸ்பெக்ட்ரோமீட்டர் பண்ணிட்டியா, இப்ப போய் ஆய்வு நடத்து என்று சொல்வார். அப்படி அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சாதான் அது ரிசர்ச் என்று சொல்வார். ரிசர்ச் பேப்பரை இங்கிலீஷ்ல சப்மிட் பண்ண வரும்பொழுது அவர் சொல்வார், உன் தாய்மொழியில் இதை எழுதி விட்டாரா என்று கேட்பார். தாய்மொழியிலையும் ஒரு செட் எனக்கு கொடுத்துரு, உன்னோட இங்கிலீஷ்லயும் கொடுத்துரு என்று சொல்லி மிக அழகாக புதிய முறைப்பாடு ஒன்றை கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அந்த நாட்களில் ஏற்படுத்தியவர் எஸ்.என். போஸ் அவர்கள். எஸ்.என். போஸ் அழகான ஒரு எஸ்ராஜ் என்கிற ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பவர். அந்த படம் கூட இருக்கிறது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவர் வாசிப்பது என்பது மிக அற்புதம். அதற்கும் அவருக்கு மாணவர்கள் இருந்தார்கள். நிறைய மாணவர்களுக்கு அவர் அந்த இசைக்கருவியை எப்படி சொல்லிக் கொடுப்பது என்று அவர் அழகாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த படம் கொடுத்திருக்கிறேன், அதுவும் இப்போது உங்களுக்கு காட்டுவார்கள். இப்போ பிலாசபி படித்தார், இது படித்தார், எல்லாம் படித்தார். இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம கோட்டை விட்டுட்டோம். இவருக்கு வந்து அந்த எச்ஓடி பதவி கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த இசைக்கருவி வாசிக்கும் படத்தை கொஞ்சம் போடுங்க சார். இதுதான் அந்த இசைக்கருவி. இது பார்க்கவே அந்த இசைக்கருவி எஸ்ராஜ் எப்படி இருக்கிறது பாருங்கள். அதை எவ்வளவு அழகாக வாசித்துக் கொண்டிருக்கிறார் என்று பாருங்கள். அந்த அற்புதம் ஐன்ஸ்டீனோட உட்கார்ந்து அவர் வயலினும் இவர் எஸ்ராஜும் வாசித்திருந்த போது அந்த காட்சி எவ்வளவு அருமையாக இருந்திருக்கும். நம்முடைய அப்துல் கலாம் கூட வீணை வாசிக்க கற்றுக்கொண்டவர். எனவே இசைக்கும் பிசிக்ஸுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த இசை கருவிகள் குறித்த லாவை வெளியிட்டவர் நம்முடைய ராமன் அவர்கள். எனவே நம் நாட்டுக்கும் அதற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. நாம் இசையால் இணைவோம், வாழ்வோம். இதற்கு நடுவிலே 1958 அவருக்கு ராயல் சொசைட்டி அவரை அங்கீகாரம் ஆக்குகிறது. 1900 அதே ஆண்டில் அவர் வந்து இந்தியாவின் நேஷனல் ரிசர்ச் ப்ரொஃபஸராக பதவி உயர்வு தரப்பட்டது. 61 கிளாஸ்லா இசட் போசான்ஸை கண்டுபிடிக்கிறார். ஸ்டீவன் வெயில்பர்க் டபிள்யூ போசான்ஸை கண்டுபிடிக்கிறார். எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் இதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று ஸ்டாண்டர்ட் மாடலை வெளியிடுகிறார்கள். அதுக்குள்ளே போசான்களும் இருக்கின்றன என்று அறிவிக்கிறார்கள். 1974 அழகாக அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டது கல்கத்தா பல்கலைக்கழகத்தில்.
அவரையும் அழைத்தார்கள். போஸ் செமினார் என்று அது அழைக்கப்பட்டது. 13 லெக்சர்ஸ் அங்கே உருவாக்கி கொடுத்தார்கள். அப்போது அவர் பேசும்போது சொன்னார், மை ஒர்க் இஸ் ரிகக்னைஸ்ட், திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ. இதற்கு பிறகும் நான் வாழ வேண்டும் என்றால் அது உபரி வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் அவர் ஒரே மாதத்தில் மன நிறைவோடு இறந்தார். நோபல் பெறவில்லை என்கின்ற குறைபாடெல்லாம் அவருக்கு இல்லை. அவர் ஒரே மாதத்தில் இறந்து போனார். 18 பூனைகள் வளர்த்தார். பக்கத்துல இருக்கிற பார்க்கு, அந்த இடத்துல பிசிக்ஸ்னே ஒரு இடம் இருக்கும். அங்க போய் இப்ப கூட அந்த இடத்த பேணி காக்கிறார்கள். அங்க போய் உட்காந்து மாலை நேரத்துல பிசிக்ஸ் பேசி கொண்டிருப்பார். வேற எதையும் அழகாக அளவுடா பேசிக்கொண்டிருப்பார். இதுல ராஜ்யசபா எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரே ஸ்பீச். அந்த ஸ்பீச்ல அவர் சொன்னார், தாய்மொழியை ஒரு குழந்தைக்கு பாடமொழி ஆக்குங்கள், அப்போதுதான் இந்தியாவில் அறிவியல் வளரும் என்று சொன்னார். த ஃபாதர் ஆஃப் காட் பார்ட்டிக்கல். இதோ பார்க்கிறீர்கள், அவர் இறந்து போவதற்கு 1 மாதம் முன்னெடுக்கப்பட்ட படம். இதுதான் டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்த அவருடைய புகைப்படம். போசான்கள் அதோ இருக்கின்றன. சத்யேந்திரநாத் போஸ், த ஃபாதர் ஆஃப் காட் பார்ட்டிக்கல் என்கின்ற அவரை மறக்க மாட்டோம். அவருடைய தாய்மொழி அறிவியல் கல்வியை ஒருபோதும் மறக்க மாட்டோம். ரவீந்திரநாத் தாகூர் ஒரே ஒரு அறிவியல் புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த அறிவியல் புத்தகத்தை நம்முடைய எஸ்என் போஸுக்குத்தான் அவர் பணிவோடு சமர்ப்பித்திருக்கிறார் என்கிற விஷயத்தையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, கிரேட். நல்ல ஒரு உரை வழக்கம் போல. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களை அன்மியூட் பண்ணிட்டு அலோவ் பண்றோம். அதே போல வேற நீங்க சாட்லயும் உங்களோட கேள்விகளை பதிவு பண்ணலாம். ஸோ அதுல இருக்கக்கூடிய கேள்விகளும் சார் பதில் சொல்வாரு. மூர்த்தி ஜி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேளுங்க. who's that? Please. ஹலோ. இல்ல வேற யாருக்காவது கேள்வி கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன். கோகுல். சார். யா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. Thank you. நீங்க ஒரு சில விஷயம் சொல்லும் போதெல்லாம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து அந்த கண்டென்சேட்டர் கண்டுபிடிக்க அவர் பட்ட கஷ்டம், அந்த பிரிட்டிஷ் காலத்துல அவர் நாங்க தெரிஞ்சுக்கணும், அடுத்த சமுதாயம் அந்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கண்டென்சேட்டர் கண்டுபிடிச்சாரு. ஐன்ஸ்டைனுக்கு அந்த லெட்டர் எழுதினாரு. அப்புறம் அவர் வந்து லைப்ரரி போய் படிச்சது, நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. கேட்கும் போது எங்களுக்கே ரொம்ப வியப்பா இருந்துச்சு. பிளஸ் வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தை, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்தாலும் அது இல்ல ஒண்ணும் இல்லைன்ட்டு சொல்லிட்டு அந்த சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப இதுவா இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, அவருக்கு வந்து இந்த மேக்ஸ்ல இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு சார்? யாராச்சும் அவர் என்கரேஜ் பண்ணாங்களா, இல்ல அவருக்காகவே அந்த ஆர்வம் வந்துச்சா? ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் வரணும்னா யாரும் உங்களை என்கரேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிஸ்கரேஜ் பண்ணாம இருந்தா போதும். இது வந்து தாழ்மையான என்னுடைய ஒரு கருத்து. நீங்க வந்து ஒரு சத்யேந்திரநாத் போஸோட லைஃப்பை பாருங்க. சின்ன வயசுல அவர் வந்து கண் பார்வை ரொம்ப பிளர்ரா இருக்கு, அதனால மனக்கணக்குகளுக்குள்ள அவர் போயிட்டாரு. மனக்கணக்கின் வழியே தான் நமக்கு எஸ்என் போஸ் கிடைத்தார். எனவே கணக்கு என்பது அவர் உடன் பிறந்த ஒன்றாக இருக்கிறது. அவர் வீட்டில் இருக்கிறவங்க என்கரேஜ் பண்ணதை பார்த்தீங்களா? தாத்தா பாட்டி அவங்க அப்பா எல்லாரும் மனக்கணக்கு பேசிட்டே இருப்பாங்களாம். பயங்கரமா அந்த கணக்கெல்லாம் அவங்க சிஸ்டர்ஸோட சேர்ந்து அவர் போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க வீட்டில் வந்து உரையாடுவது என்பதே பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம உரையாடுவதையே குறைச்சிட்டோம், டிவி நிறைய பார்க்குறோம். அதுக்கு பதிலாக நாம் கணிதத்தையே ஒரு மனக்கணக்காக உருவாக்கி நமக்குள்ள நம்ம புதிர்களை போட்டுக்கொள்ள தொடங்கினால் நமக்கும் வந்து கணக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வந்துவிடும். தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். தேங்க்யூ ஸோ மச் சார். ப்ளஸ் வந்து நீங்க சொன்னது நியூஸ் போர் முன்னாடி ஒரு இந்தியன் அவரோட மனக்கணக்கால ரொம்ப பெரிய விஷயம் ப்ரூவ் பண்ணாரு. அது நெட்ல தேடினா கூட கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. சுவாதி ரெட்டி கேள்வி கேட்கலாம் நீங்க. எஸ் சார். வணக்கம் சார். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட். நோ ப்ராப்ளம். நீங்க ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க லைக் சயின்டிஸ்ட் பத்தி தமிழ்ல அவ்வளவா இல்லைன்ட்டு. உங்க இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார், ரொம்ப தேங்க்யூ. அது பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் எங்க டீச்சர்ஸ் கைட் பண்றாங்க. சயின்டிஸ்ட் பத்தி கொஞ்சம் தமிழ்ல புக் மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கோம் நாங்க. மிக மிக அருமையான ஒரு விஷயம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எந்த கல்லூரிமா நீங்க?
நாங்க டிஜி வைஷ்ணவ் சார், துவாரகா கோவிந்தா, வண்டர்ஃபுல் சென்னை. வண்டர்ஃபுல் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்தா பேஸ் எடுக்கிறோம். ஸோ சூப்பர் சூப்பர். நீங்க அஃபிஷியலா உங்ககிட்ட எஸ்என் போஸை பத்தி படிக்க விரும்பினால் இதோ இருக்கிறது. அற்புதமாக போஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று வெங்கட்ராமன் எழுதியிருக்கிற புத்தகம். கண்டிப்பாக இதையும் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே சார். எங்க ஸ்டாஃப் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க சார். அவங்களும் அன்மியூட் பண்ணாங்கன்னா அஃபிஷியலா என்ன காப்பிரைட்ஸ் இஷ்யூலாம் பேசணும்? அதெல்லாம் இந்த அரங்கத்துல நம்ம பேச வேண்டாம். நாம் அதுக்கு தனியா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம், கவலைப்படாதீங்க. உங்களுடைய கல்லூரியினுடைய நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய நண்பர் நன்றாக தெரியும். அவங்க மூலியமா தான் நம்ம அதை பேசணும். வேறு கேள்விகள் இருந்தா போலாம். ஓகே சார். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? அது நான் உங்களுக்கு இது பண்றேன். உங்களுடைய நம்பர் நீங்க இதுல போட்டிருக்கீங்களா? எங்கேயாவது உங்களுடைய தொடர்பு இருந்தா நான் உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல உங்க எண் சொல்லுங்க, நான் குறிச்சுக்கிறேன். ஓகே சார். 80 153 187 93 993. Thank you, ma. ஆமா சார். I will get you back. Don't worry. Thank you சார். Galaxy A30s உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. ஹலோ. கேளுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டாரு. கேளுங்க. Galaxy A30s. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்போ இந்த சத்யநாத் போஸ் வந்து கணக்குலயும் ரொம்ப சிறப்பா இருந்தாருன்னு சொன்னீங்க. பிற்காலத்துல கணக்குக்காக அவர் எதுவும் பண்ணலைங்களா? மேத்தமெட்டிக்ஸ் அவரோட 12 பேப்பர் இருக்கு சார். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க மேத்தமெட்டிக்ஸ் அவரோட பேப்பர்ஸை மட்டும் தனியா டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். அதுவும் நெட்ல தான் இருக்கு. இல்ல அறிவியல் அவர் புகழ் பெற்ற அளவுக்கு கணக்குல இல்ல. he is a mathematician also. actually போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கற பேஸே வந்து மேத்ஸ் தானே. கணக்குக்கும் அறிவியலுக்குமான நடுவுல இருக்கிற கோடு மிக மிக சிறியது. நீங்க அவருடைய தனி மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து படிச்சு பாருங்க. அது கூட தனியா ஆய்வு செய்து PhD வாங்குறாங்க. அது தனியா இருக்கு. போஸ்டைய மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர்ஸ் ஆய்வு செய்து PhD வாங்குற அளவுக்கு அவரிடம் மேட்டர் இருக்கு. ரொம்ப நன்றி. டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா. அறிவியல் பலகையின் அறிவார்ந்த மக்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் நடராஜன் சார். வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு அறிவியல் விருந்தே சாப்பிட்ட மாதிரி இருந்தது காலையில எனக்கு. ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ஆராய்ச்சியாளர் போஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த விடாமுயற்சி, அது ஒரு 2 பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்க வந்துட்டு அவருடைய பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணல அப்படின்னதும் மனசை விட்டுடல. உடனே வந்து அது ஒரு லெட்டர்ல எழுதி ஜெர்மனிக்கு அமிச்சு, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து என்ன பண்ணலாம், எப்படியாவது இது போய் சேரணும், இது எப்படியாவது பப்ளிஷ் ஆகணும், அந்த விடாமுயற்சி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒண்ணுமே ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம ஒரு லெட்டர் எழுதி மட்டும் தான் போடணும், அது போயிட்டு வர்றதுக்கு வந்து 1 month ஆகும் அப்படின்றப்ப கூட வந்து அவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நமக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் வசதிகள் இருக்கப்ப எவ்வளவு நம்ம பண்ணலாம். ரியலா அதை நினைக்கிறப்ப இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு தரணும்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு நீங்களும் ஒரு டெஃபினட்டா ஒரு தூண்டுகோலா இருக்கீங்க. நன்றி. வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ. அடுத்து வேற யாராவது இருக்கீங்க, பேசுறீங்களா? கேள்வி கேட்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கிடையில ஒரு சில தகவல்கள், நீங்க கேள்விகளை யோசிங்க, அதுக்குள்ள ஒரு தகவல் சொல்லிடுறேன். நண்பர்களே, இந்த அறிவியல் பலகை என்பது மத்திய அரசினுடைய விஞ்ஞான் பிரசார் என்ற அமைப்பின் கீழ் இயங்கக்கூடியது. தமிழில் அறிவியலை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இது தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த COVID-19 காலகட்டத்தில் உங்களை எல்லாம் நேரடியாக வந்து சந்திக்க இயலாத சூழலில் இந்த மாதிரியான இணையதளம் வழியாக பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வாரம் ஒரு விஞ்ஞானி என்ற இந்த தொடரில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் ஒவ்வொரு விஞ்ஞானிகளை பற்றியும் நமக்கு அறிமுகம் செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்த வாரம் ஹோமி ஜஹாங்கீர் பாபா.
அடுத்த வாரம் ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவரை பற்றியும் அவர் பேச இருக்கிறார். இது போல COVID-19 பற்றிய உரைகள், COVID-19 ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, மருத்துவ நிபுணர்கள் பலரும் இதுல கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அதே போல விவசாயிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு வாரமும் குறைந்தபட்சம் ஒரு அறிவியல் தலைப்பில் உரைகளும் நிகழ்த்தப்படுகின்றன. இது போல பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டு கணித மேதை ராமானுஜத்தினுடைய 100ஆண்டு நினைவு வருடம். அதை அனுசரிக்கும் விதத்தில் அவர் பற்றி பல்வேறு உரைகள் பல்வேறு மொழிகளில், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்திய மொழிகள் அனைத்திலும் இந்த உரைகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அறிவியல் பலகை என்ற மாத இதழும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த சாட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இதழ்களும் இது போன்ற நிகழ்வுகள் குறித்த விவரங்களும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இன்று மாலை 4 மணிக்கு அறிவியல் ஆய்வு தொடர் என்ற ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 4 மணிக்கு செயல்முறை கல்வி போல எளிதான உபகரணங்களை கொண்டு அறிவியலை புரிந்து கொள்வது எப்படி என்ற ஒரு நிகழ்வு வாரம் சனிக்கிழமை 4 மணிக்கு நடைபெறும். அதனுடைய முதல் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இதை தொடங்கி வைப்பவர் இஸ்ரோவினுடைய முன்னாள் இயக்குனர் மயில்சுவாமி அண்ணாதுரை அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சந்திராயன் 1வது அந்த செயற்கைக்கோளை ஏவியதில் மிக முக்கிய பங்காற்றியவர். அவர் தொடங்கி வைக்கிறார். விஞ்ஞான் பிரசாருடைய இயக்குனர் டாக்டர் நக்குல் பராசர் அவர்கள் கலந்து கொள்கிறார். டாக்டர் சௌந்தரராஜ பெருமாள் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அவர் கலந்து கொள்கிறார். மூத்த முதுநிலை விஞ்ஞானி டிபி வெங்கடேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். அதே போல இந்த நிகழ்ச்சியை வாரம் நடத்தக்கூடிய நிபுணர்களும் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அறிவியலை உங்களுக்குள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சாட்லயே நீங்க பதிவு செய்யலாம். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஸ்னேகா பி, நீங்க கேளுங்க. தேங்க்யூ. வணக்கம் சார், நான் ஸ்னேகா பாரதி பேசுறேன். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆக்சுவலி நானும் கவனிச்சிருக்கேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்ல ஐன்ஸ்டைன் போஸோட தியரிய பத்தி நாங்க கத்திருக்கோம். பட் அப்ப கூட ஐன்ஸ்டைனை பத்தி எங்களுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், அவரோட ஹிஸ்டரிய பத்தி. பட் சத்யேந்திரநாத் போஸ் பத்தி எங்களுக்கு இந்த ரொம்ப சொல்லி தரல. எங்களுக்கு டெக்ஸ்ட் புக்லயும் இல்ல. எனக்கு இருந்த டவுட் என்னதுன்னா, நம்மளோட 1900s மிட் 1900s அண்ட் ஏர்லி 1900s நிறைய சயின்டிபிக் தியரிஸ் அண்ட் கண்டுபிடிப்புகள் நிறைய இருந்துச்சு. அண்ட் இப்ப ஸ்கூல் எஜுகேஷன்ல அதுதான் நம்ம நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். பட் டைம் போக போக அந்த டைம்ல இருந்த பூம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சா, இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருந்திருக்காது கண்டிப்பா. பட் அது கொஞ்சம் அந்த டைம்ல இருந்த பூம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சா, கம்மி ஆயிடுச்சா? அண்ட் அதனாலதான் இப்ப இருக்கிற எஜுகேஷன்ல அது ரொம்ப நியூ தியரிஸ எங்களுக்கு சொல்லி தர மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அது ஒண்ணுதான் டவுட்டா? இப்ப அந்த ஒண்ணுதான் டவுட். ஓகே. பொதுவா 1905ஆம் வருடத்தை பிசிக்ஸினுடைய ஒரு பெரிய அதிர்ஷ்ட ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த ஆண்டில் தான் ஐன்ஸ்டீனுடைய 3 கட்டுரைகளும் ஒரே சமயத்தில் வெளிவந்தன. 1924ஆம் வருடத்தை நான் இந்திய அறிவியலினுடைய லக்கி இயர் என்று சொல்வேன். அந்த சேம் இயர்ல பாத்தீங்கன்னாக்கா மெக்னாட் சாகா வருகிறார், எஸ்என் போஸ் வருகிறார். இன்னும் நிறைய அந்த வருடத்தை பத்தி நாம் சொல்லிக்கிட்டே இருக்க போகிறோம். இது நீங்க கேட்டிருக்கிற இந்த நுணுக்கமான அந்த கேள்விக்காக உங்களை பாராட்டுகிறேன். இப்போ ஒரு கட்டத்துல அறிவியலை நாம பல்கலைக்கழகங்கள் அல்லது தனி ஆய்வாளர்கள் சார்ந்த விஷயமாக இல்லாமல் அவற்றை அங்கிருந்து எடுத்து நாம் அரசு துறையாக மாற்றிவிட்டோம். அப்படி அரசு துறையாக அவற்றை மாற்றி அந்த காலகட்டம் பற்றி விரிவாக எழுத வேண்டியிருக்கிறது. அது இன்னும் ஆழமாக இன்னும் யோசிக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் நமக்கு கிடைத்த ஹோமி ஜஹாங்கீர் பாபாவை பற்றி நாம் நாளை அடுத்த வாரம் பேச இருக்கிறோம். அதன் பிறகு நமக்கு கிடைத்த நம்முடைய விக்ரம் சாராபாயை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ மக்களுக்கு அதிக அளவில் தொழில்நுட்ப கான்செப்ட்ஸ்க்குள்ள அறிவியல் நுழைந்தது.
தொழில்நுட்ப கான்செப்ட்ஸ்குள்ள நுழைந்தாலும் நாம் வேற எதையும் விட்டுவிடவில்லை. நமக்கு அப்போதும் பாட்னியில பெரிய ஆட்கள் இருந்தார்கள், ஒவ்வொன்றிலும் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்கள். நாம் குறைவாக அவற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்போ நீங்க பாபாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாம பீர்பால் சஹானிட்ட போறோம். பெரிய பெரிய ஆட்களை பற்றிலாம் நம்ம இதுல பேச போகிறோம். அவங்க எல்லாருமே இந்திய காலகட்டத்தினுடைய அறிவியலை கட்டமைத்தவர்கள். இது எல்லாமே 19ஸ்லயும் 20ஸ்லயும் தான் நடந்ததுன்றது உண்மை அல்ல. 1970s வரைக்கும் நம்ம போறோம். பாபாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே டிராவல் பண்ண போறோம். அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. இப்போதும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நேனோ டெக்னாலஜி ஆய்வுகளில் இந்தியாவை அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு ஆய்வுகள் இருக்கிறது. ஆனால் நாம் குறைந்த அளவு தான் அவங்கள நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். நமக்கு அதுக்கப்புறம் ரொம்ப பிஸியா சினிமா பத்தியும் அரசியல் பத்தியும் அதை பத்தி இதை பத்தி நம்ம பிஸி ஆயிட்டோம். நாம் படிப்பதும் நாம் கற்றுக்கொள்வதும் அந்த காலம் சம்பந்தப்பட்ட பதிவுகளையே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்துக்கு நம்ம வரமாட்டேன்னு என்கிறோம். இதுல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மீடியா கல்ச்சர்ல நமக்குரிய கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. நானோ டெக்னாலஜியில நமக்குரியது இருக்கிறது. நமக்கான மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை அச்சீவ்மெண்ட்டாக தான் நாம் பல விஷயத்த ஏவுகணை அறிவியல் இருந்து எல்லாத்துலேயும் அடைந்திருக்கிறோம். நம்மளுடைய சேட்டலைட்டை இதை பொறுத்த வரைக்கும் நாம் அதிகமாக இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் அவைகளை அரசு துறைகளாக மாற்றி வைத்திருக்கிறோம். இப்போது தனி மனிதர்களாக உள்ளே போவதை விட ஒரு டீமா ஒர்க் பண்றதை நாம் அதிகமாக கொண்டாடுகிறோம். ஆனால் அதற்காக இப்போ இருக்கிற அறிவியல் குறைந்து விட்டது என்று சொல்வது நியாயம் அல்ல. ஆனா என்ன ஒன்று செய்ய வேண்டும் என்றால், அந்த காலகட்டத்தினுடைய அரசுகள் தனி மனிதர்கள் ஆய்வு செய்தாலும் அவற்றை ஆதரிப்பதற்காக நிறைய பண உதவி செய்தார். அப்போ போஸுக்கு கிடைத்த பண உதவியை நான் எப்படி கிடைத்தது, எப்படி அவர் ஒர்க் பண்ணாருன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி அப்ப இருந்த ஸ்காலர்ஷிப்ஸ், அப்ப இருந்த வெளிநாடு செல்வதற்காக கூட உங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கு என்ன குறைந்திருக்கிறது என்றால், அரசு அறிவியலுக்காக இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப கம்மியா இருக்குது. ஆய்வுகளுக்கு அரசு இன்னும் நிறைய கொடுக்க வேண்டும் என்றுதான் CNR ராவும் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறார்கள். இந்த அரசு அவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்ப்போம். இன்னும் அதிகமாக அறிவியலை நாம் கற்றுக்கொள்வோம். நம்மை சுற்றி இப்போது என்ன நடக்கிறது என்பதையும் அறிவியல் பலகை வழங்கி கொண்டிருக்கிறது. மற்ற செமினாருக்கு போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த காலகட்டம் பற்றியும் நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். அதற்காக நீங்கள் அதையும் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஹேமாவதி அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்களேன். ABCC ஹேமாவதி. ஹேமாவதி கொஞ்சம் குயிக்கா. சரி, அவங்களுக்கு கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் சார். நன்றி உரை கூறுவதற்காக அகர் முகிலன் அவர்களை அழைக்கிறேன். முகிலன். முகிலன் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். நன்றி உரை. யா முகிலன். சாரி சார். யா ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அகர் முகிலன். வலைதளம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறிப்பிட்ட எல்லைக்குள் வரையறுக்க வேண்டும். அதன்படித்தான் மக்களுக்கு தகவல் செல்ல வாய்ப்புண்டு. இக்காலகட்டத்தில் நம் மாணவர்களாகிய நமக்கு வலைதளம் மூலமாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ஆயிஷா நடராஜன் அவர்கள் இந்திய விஞ்ஞானி சத்யேந்திரநாத் போஸின் அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அறிவியல் சாதனைகளை நமக்கெல்லாம் மிகவும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார். எவ்வளவோ கட்டுரைகளும் கதைகளும் படைத்துள்ளார். அவர்களின் படைப்பில் பெண்ணினத்தை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டுள்ளார். அந்த புத்தகத்தின் பெருமைகளை பல வல்லுநர்கள் அனைவரும் அவரை பற்றி புகழ்ந்து பேசி பாராட்டியுள்ளார்கள். ஐயா ஆயிஷா நடராஜன் அவர்கள் மூலமாக நம் போன்ற மாணவர்களாகிய நமக்கும் அறிவியல் தந்தையாக இருந்து இந்த வலைதளம் மூலமாக அறிவியல் விழிப்புணர்வை தந்துள்ளார். எத்தனையோ அறிவியல் வல்லுநர்களை பற்றி அவர் பேசியிருந்தாலும் இன்றைய தினம் நமக்கெல்லாம் அறிவியல் விஞ்ஞானி சத்யேந்திரநாத் போஸ் அவர்களை பற்றி தெளிவுபடுத்தியுள்ளார்.
அவர் தெளிவுபடுத்திய கருத்தாய்வில் ஒரு சிலவற்றை உங்கள் முன் வைக்கின்றேன். ஐயா சொன்னாங்க, மெட்ரிகுலேஷன் தேர்வில் கணக்கு பரீட்சையில் சத்யேந்திரநாத் போஸ் அவர் 8 கணக்குகளுக்கு 3 முறை வழிகளை கையாண்டு விடயம் எழுதியுள்ளார். அதனால் அவருக்கு 100க்கு 110 மதிப்பெண் பெற்று பெருமையும் அடைந்தார். ஆக காலங்கள் அழிந்து போகும் அழிவுப்பாதையில் செல்லுகின்ற இக்காலகட்டத்தில் படித்த கல்வி கற்ற அறிவியல் மேதைகளில் ஒரு சிலர் அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ தவறான வழியை பின்பற்றியதால் எங்கு இந்த நாடும் உலகமும் பாழ்பட்டு விடுமோ என்று அஞ்சி இந்த வலைதளங்கள் மூலமாக நம்மை திசை திருப்பி அறிவு கண்ணை திறந்து விட்டார். ஐயா, மாறும் கல்வி நிலை மாறும், மாறும் கல்வி நிலை மாறும், கவலைப்பட வேண்டாம், நீ படித்த பின்னாலே உன் சந்ததியும் மாறும். ஐயா ஆயிஷா நடராஜன் அவர்களை போல் சகலகலா வல்லுனராய் சமுதாயம் உம்மை போற்றும், சமுதாயம் உம்மை போற்றும். நாமும் ஐயா ஆயிஷா நடராஜன் அவர்களை போல் திகழ்வோம். கொரோனா அச்சுறுத்தல் நேரங்களிலும் கூட ஐயா ஆயிஷா நடராஜன் ஐயா அவர்கள் நம்மையெல்லாம் ஒன்றிணைத்து நேரலையில் கலந்துள்ளார். நன்றி ஐயா. விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மைய வல்லுநர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையை கூற வாய்ப்பளித்த விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அகர்முகிலன், தேங்க்யூ ஸோ மச். ஆயிஷா நடராஜன் சார், மிக்க நன்றி. மாணவர்களே, உங்களுடைய விவரங்களை அறிவியல் பலகை @gmail.com ARIVIOEAL அறிவியல் பலகை PALAGAI அறிவியல் பலகை @gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கான சான்றிதழ் நாங்கள் விரைவில் அனுப்பி வைக்கிறோம் உங்கள் இமெயில்ல. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாரமும் நாம் இதே போல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்று மாலையும் நிகழ்ச்சி இருக்கிறது, அதிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.